அரவிந்த் ஹியர். தன் தொலைபேசி எண்களை சொல்லி பெயரையும் சொன்னான் அரவிந்த். நான் உங்க மனைவி ஷில்பாவோட ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் அரவிந்த். சொல்லுங்க. ரீஜனல் மேனேஜர் கூட ஷில்பா இந்த வார கடைசியில ஊட்டிக்கு போக போறா. சொல்லிட்டு இருந்தா ஏதோ கான்ஃபரன்ஸ்ன்னு. மண்ணு, அப்படி எதுவும் கிடையாது. ஷில்பாவோட ஜாலி ட்ரிப் போறான் அவன். ஸ்டாப் இட் ஐசே. யார் நீங்க? இது அனாமத்து கால் இல்ல அரவிந்த். என் பேரு துரைசாமி. இந்த கம்பெனில 17 வருஷம் சர்வீஸ் எனக்கு. ரீஜனல் மேனேஜர் ஒரு பொம்பளை பொறுக்கி. ஷில்பா அவனோட நெருங்கி பழகிறது சரியில்லை. தப்ப கண்ணால பார்த்தா சம்பந்தப்பட்ட உங்ககிட்ட எச்சரிக்கிறது என் கடமை. இனி நீங்களாச்சு உங்க மனைவியாச்சு. பாய். இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அரவிந்த் சோஃபாவில் சரிந்தான். ஷில்பாவோட ஜாலி ட்ரிப் போறான் அவன். ச்சே, என்ன அருவருப்பான வாக்கியம். இது நிஜமா இருக்குமா? இருக்காது, கட்டுக்கதை. என் ஷில்பா நல்லவ, தப்பான பாதைக்கு போக மாட்டா. ரீஜனல் மேனேஜரோட அந்தரங்க செயலாளர்னு ஆனப்புறம் அவரோட கம்பெனி தொடர்பான வெளியூர் பயணங்களை ஷில்பாவால எப்படி நிராகரிக்க முடியும்? நான் அவசரப்படக்கூடாது. எவனோ சொன்ன தகவல்களை கொண்டு ஷில்பாவை சந்தேகப்படுறது அறிவீனோ? நான் குறுமதி படைத்த கணவன் இல்ல. எழுந்து போனான். சூடாக ஏதாவது குடிக்க வேண்டும் போல் இருந்தது. காலையில் ஷில்பா போட்டு வைத்திருந்த தேநீர் டிகாக்ஷன் இருந்தது. பாலை சுட வைத்து தேநீர் தயாரித்தான். கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு சிகரெட்டையும் பற்ற வைத்துக் கொண்டு கூடத்துக்கு வந்தான். கதவு தட்டப்பட்டது. எஸ். ரங்கராஜ் உள்ளே நுழைந்தான். வா ரங்கா, என்ன இந்த வேலையில? உனக்கும் எனக்கும் வேலையும் இல்ல, அதனால வேலையும் இல்ல. டீ சாப்பிடுறியா? வேணா அரவிந்த். ஏன் சலிப்பா இருக்க ரங்கா? 2 பேருமா சேர்ந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு பிசினஸ் ஆரம்பிச்சோம். இப்ப அதுவும் நஷ்டத்துல இல்லாம போச்சு. வேலை நிச்சயம் கிடைக்குமா? பொறுமையா இருக்கணும். எத்தனை காலத்துக்கு? வீட்டுல குழப்பம் ஆரம்பிச்சிச்சு. ஏன், என்ன குழப்பம்? இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எத்தனை நாளைக்கு தாங்கும்? அனிதா சிடுசிடுன்னு ஆரம்பிச்சாச்சு. நீ கோவப்படாம எடுத்து சொல்லு. என்னதான் சொல்லு அரவிந்த். வருமானம் இல்லாத புருஷனை எந்த பொண்டாட்டியும் மதிக்கிறது இல்ல. உன் கருத்துக்கு என் ஷில்பா விதிவிலக்கு. இப்பவும் இந்த வீட்டுல நான் வச்சதுதான் சட்டம். சம்பாதிக்கிறது அவ, ஆனா என் ஆலோசனை இல்லாம அங்குலம் கூட நகர மாட்டா. சரிப்பா, உன் பாடு யோகம். உன் மனைவி சம்பாதிக்கிறா. சாப்பாட்டுக்கு நீ தாளம் போட வேண்டாம். நடு வீட்டுல உட்காந்து கதை பேசலாம். என் நிலைமை அப்படியா? பிசினஸ் சரியா இருந்தப்போ 4 காசு சம்பாதிச்சோம். அது 4000 வருஷத்துக்கா வரும்? திரும்பவும் வேற ஏதாவது பிசினஸ் தொடங்கலாமா ரங்கா? மூலதனத்துக்கு எங்க போறது? என்னால முடியாது. நான் வேணும்னா ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கேன். சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்தவன் புறப்பட்டு போய்விட்டான். சிகரெட்டின் மிச்சத்தை ஆஸ்ட்ரேயில் போட்டு நசுக்கிவிட்டு கதவை தாளிட்டான். படுக்கையில் வந்து விழுந்தான் அரவிந்த். மல்லாந்து சுழலும் மின் விசிறியை பார்க்க தொடங்கினான். இவன் சேல்ஸ் மேனேஜராக இருந்த கம்பெனியில் இவனுக்கு உதவியாளராக சேர்ந்தவள் தான் ஷில்பா. ஷில்பாவின் மின்னலடிக்கும் வெண்மை, அபார அழகு, அநாயசமான ஆங்கிலம், வேலைத்திறன் சகலமும் கம்பெனியையே ஒரு உலுக்கு உலுக்கி கொண்டிருந்தது. அவளை சுற்றி எந்த நேரமும் ஒரு இளைஞர் கூட்டம். ஷில்பாவை காதலிக்காதவர்களை கம்பெனியில் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அடுத்த மாதம் ஓய்வு பெற போகும் தசரதராமன் கூட ஷில்பாவை பிரிய போகிறோமே என்று பகிரங்கமாகவே நொந்து கொள்ள ஷில்பா மட்டும் அரவிந்திடம் நெருங்கி பழக தொடங்கினாள். அரவிந்த் அவளை காதலிக்கவே தொடங்கிவிட்டான். ஒரு நாள் மாலை 6 மணி சுமாருக்கு அவனிடம் சொல்லிக் கொண்டு புறப்பட ஷில்பா உள்ளே நுழைந்தாள். அவசரமா ஷில்பா, உட்காரேன், உன் கூட நான் பேசணும். அவள் உட்கார்ந்தாள். உத்தியோக ரீதியா அவனை தெரியும் எனக்கு. ஷில்பாவோட சொந்த வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லும்படியா இந்த ஷில்பா பெரிய ஆள் இல்ல. சேத்துப்பட்டுல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன். அப்பா அம்மா இல்ல, உறவுக்காரங்க தயவுல வளர்ந்த அநாதனா. ஐ எம் சாரி. எதுக்கு சார்? என்னை சுத்தி ஒரு நண்பர் பட்டாளமே இருக்கு. நான் தனி மனுஷி எப்பவுமே ஃபீல் பண்றது இல்ல. குட். நான் சுத்தி வளைக்க விரும்பல ஷில்பா. நேர விஷயத்துக்கு வரேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வில் யூ மேரி மீ? கலகலவென சிரித்தாள் ஷில்பா. இந்த கேள்விய நம்ம கம்பெனில ஏற்கனவே 23 பேர் என்கிட்ட கேட்டாச்சு. முகம் சுருங்கியது அரவிந்துக்கு. ஷில்பா, காதல பத்தின ஓ மதிப்பீடு ரொம்ப மலிவா இருக்கும் போல இருக்கே. சர்டன்லி நாட். ஒரு கம்பெனில 23 பேர் என்ன லவ் பண்றாங்கன்னா அது வெறும் இன்ஃபாச்சுவேஷன். நான் கலகலப்பா பழகிறத கொஞ்சமும் தராதரம் இல்லாம எடை போடுறாங்க. பொண்ணா பிறந்துட்டா முரட்டுத்தனமா தனக்குத்தானே வேலி போட்டுக்கணுமா? எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் நுழைய முடியும். உதாரணம் கொஞ்சம் அப்பட்டமா இருக்கோ? கேட்டுவிட்டு கண் சிமிட்டினாள். சோ என் விருப்பமும் வெறும் கிளர்ச்சின்னு நீ சொல்றியா? அப்படி இல்ல, நீங்க கண்ணியமா இருக்கிறதுனால மத்தவங்களை விட உங்ககிட்ட தான் நான் நெருங்கி பழகிறேன். அதனால லுக் மிஸ்டர் அரவிந்த், இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல எந்த ஆம்பளையும் இல்ல.
எல்லாரையும் நான் நல்ல சிநேகிதர்களா கருதுறேன். அப்கோர்ஸ் ஆயுள் முழுக்க அப்படி இருக்க முடியாது. நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேணும். எதுக்கு? கல்யாணம் உடனடியா எனக்கு வேணுமா வேண்டாமான்னு யோசிக்க. சரி, எடுத்துக்கோ. அப்புறம் சொல்லு. நான் எப்பவும் இதே ஷில்பாவா தான் இருக்க ஆசைப்படுறேன். புரியல? உடைகள், நடவடிக்கை, பேச்சு, பழகுற விதம், இப்படி எதையும் வேற விதமா மாத்திக்க நான் விரும்பல. ஏன் சொல்றேன்னா, இப்போ என் செயல்கள் உங்களை பாதிக்காது. உதாரணமா, ஏரியா மேனேஜர் ரமேஷ் கூட நெருங்கி புல்லட்ல நான் போனா உங்களை கஷ்டப்படுத்தாது. இப்போ நாளைக்கு உங்க மனைவி ஆயிட்டா அது உங்களுக்கு பிடிக்காது. என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல ஷில்பா. சொல்லுங்க. நீ எப்படி சராசரி பெண் இல்லையோ அது மாதிரி நானும் சராசரி ஆண் இல்ல. என் சுதந்திரம் பெருசுன்னு நினைக்கிறேன்னா உன் சுதந்திரத்தை பறிக்க மாட்டேன். நீ இயல்பான நல்ல ஒரு தோழி. எல்லாருக்கும் பாக்குறவங்க பார்வையில விகல்பம் இருந்தா அதுக்கு நீ என்ன செய்ய முடியும்? கண்களை அகட்டி அவனை பார்த்தாள். நீ பழைய ஷில்பாவா? உன் இயல்ப கொஞ்சம் கூட மாத்திக்காம இருக்கலாம். என் மனைவி ஆயிட்டா கூட வேஷம் போடுற பெண்களை விட ஒன்ன மாதிரி வெளிப்படையான பெண்களை அதிகம் மதிக்கிறவனா? தேங்க்யூ, டேக் யூர் ஓன் டைம். ஷில்பாவுக்கு அந்த நொடியே அவனை பிடித்து விட்டது. அன்று இரவு முழுவதும் யோசித்ததில் அரவிந்தின் கம்பீரம் பிடிபட்டது. என்றைக்காவது ஒரு நாள் எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கத்தானே வேண்டும். அது இன்றே இளமையாக இருக்கும் போதே முடிந்து விடட்டுமே. இவனை விட ஒரு புருஷன் அமைவது கஷ்டம். மறுநாள் காலையில் அவனை பார்த்ததும் சம்மதம் சொல்லிவிட்டாள். அரவிந்துக்கு அம்மா இல்லை. அப்பா ஊரில் விவசாயம் பார்க்கும் அண்ணன் குடும்பத்துடன். அவருக்கு கடிதம் எழுதிவிட்டு அரவிந்த் தானே ஜோசியரை கலந்து திருமணத்துக்கு தேதியும் குறித்து விட்டான். கோவிலில் கல்யாணம், ஹோட்டலில் ரிசப்ஷன் என்று முடிவாகிவிட்டது. அழைப்பிதழ் கூட அச்சடித்தாகிவிட்டது. அதுவரை அந்த விவரத்தை ரகசியமாக வைத்திருந்தான். அழைப்பிதழை விநியோகித்த நாள் கம்பெனியில் ஒரு மௌன புயலே வீசிக்கொண்டிருந்தது. கனவு கன்னியாக இருந்த ஷில்பா கல்யாண பெண்ணாக மாறுவதை பல பேரால் தாழ முடியவில்லை. ஆனந்த் தன் வயிற்றெரிச்சலை நேராகவே அரவிந்திடம் வெளிப்படுத்தி விட்டான். ஏன் அரவிந்த் இந்த முடிவெடுத்த? பிடிச்சது 2 பேருக்கும், எடுத்தோம் முடிவு. சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. பல பழக்கிற ஞான் விளக்கு எடுத்து பூஜை ரூம்ல வைக்க முடியாது. குத்து விளக்கு இருக்க வேண்டிய இடத்துல ஷோரூம் வெளிச்சம் பொருந்தாது. என்ன சொல்ற ஆனந்த்? ஷில்பா 4 பேருக்கு கம்பெனி தரக்கூடிய பொண்ணு. அவளை மனைவியா தேர்ந்தெடுத்தது உன் போராத காலம். அரவிந்த் ஆத்திரத்துடன் நிமிர்ந்தான். சட்டென அடக்கி கொண்டு சிரித்தான். குத்து விளக்கா மெர்க்குரி வெளிச்சமா நான் முடிவு பண்ணணும் ஆனந்த். அவசியம் வந்துரு கல்யாணத்துக்கு. சகலமும் முடித்துவிட்டு தன் வீட்டுக்கு திரும்பிய அரவிந்த் களைத்திருந்தான். அதே நேரம் JMD அறையில் இருந்தான் ஆனந்த். பாத்தீங்களா சார், நிர்வாகத்தின் இணை இயக்குனர் சோப்ராவுக்கு ஷில்பாவின் மேல் ஒரு கண் உண்டு. அவளை ஒரு நாளாவது அடைந்து விட வேண்டும் என்ற வெறியும் உண்டு. இனி தன் எண்ணம் ஈடேற வாய்ப்பே இல்லாமல் செய்த அரவிந்த் மேல் ஆத்திரம் திரும்பியது. ஆனந்த் அதை ஊதி விட்டு கொண்டிருந்தான். சார், இது தனியார் நிறுவனம் தானே? எஸ். அரவிந்த் இங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணுங்க சார். உடனே ஷில்பாவும் அப்ளை பண்ணுவா. குடுக்கலன்னா வேலையை ராஜினாமா தான் செய்யணும். அது நடக்காது சார். வசதியான வாழ்க்கைய விட முடியாது. அதனால மொத்தத்துல எல்லார் வயிற்றுச்சலையும் கொட்டிக்கிட்ட அரவிந்த் இதே ஊர்ல ஷில்பா கூட குடுத்தனம் பண்ணக்கூடாது. சதித்திட்டம் உருவாக தொடங்கியது. இன்னும் 2 நாட்களில் கல்யாணம் என்று இருந்த நிலையில் அரவிந்தன் அறைக்குள் பதட்டமாக நுழைந்தான் ரங்கராஜ். ஏண்டா ரங்கா மூச்சிரைக்க வர? உன்னை சண்டிகருக்கு மாத்தியாச்சு அரவிந்த். அடுத்த வாரமே நீ ஜாயின் பண்ணணும். ஆர்டர் ஸ்டெனோ டைப் பண்ணிட்டு இருக்கிறா. இத நான் எதிர்பார்த்தேன் ரங்கா. என்னடா சொல்ற நீ? ஷில்பாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறது யாருக்கும் இங்க பிடிக்கல. அழகா இருக்கே, இது உன் சொந்த விஷயம். இந்த கம்பெனில அப்படி எதுவும் இருக்கக்கூடாது ரங்கா. சரி, என்ன பண்ண போற? நிச்சயமா போமாட்டேன். இது தனியார், நீ எதிர்க்க முடியாது. நிர்வாகம் 1000 காரணம் காட்டும். ஷில்பாட்ட பேசணும். நான் அவளுக்கு உருப்படியா ஏதாவது தோணும். மாலை 6 மணிக்கு அவன் பைக்கை கிளப்ப ஷில்பா ஒரு பட்டாம்பூச்சி போல் அவன் மேல் ஒட்டி கொண்டாள். கடற்கரை சாலையில் வண்டி ஊர்ந்தது. நிறுத்திவிட்டு உள்நோக்கி நடந்தார்கள். மணலில் ஒரு ஒதுக்குப்புறத்தை தேர்ந்தெடுத்தான் அரவிந்த். ஷில்பா, ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. என்ன சண்டிகருக்கு மாத்திட்டாங்க. தெரியும் எனக்கு. தெரியுமா? ஸ்டெனோ சொன்னாளா? அதிர்ச்சியா இல்ல உனக்கு? எதுக்கு அதிர்ச்சி? என்ன ஷில்பா நீ, இந்த மாத்தலை நான் நிராகரிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? மாற்றலை நிராகரிக்க உங்களுக்கு உரிமை இல்ல. உத்தியோகத்தை ராஜினாமா பண்ண யார கேட்கணும்? ஷில்பா, ராஜினாமா பண்ணிருங்க அரவிந்த். அதுல நிறைய கஷ்டங்கள் இருக்கு. என்ன கஷ்டம்? பிடித்தம் போக 4000 சொச்சம் வாங்குறேன். அது கட் ஆகும். வெளியில வேலை தேடினா உடனடியா கிடைக்கும்னு உத்தரவாதம் இல்ல. நீயும் நானும் சேர்ந்து வாழ போறத பொறுத்துக்காம நிர்வாகம் பண்ணுன சதி இது. சோ நான் விலகிட்டா நீ இங்க தொடர முடியாது. தொடர்ந்தாலும் உன் பாதுகாப்பு பிரச்சனைக்கு இடமாயிடும்.
அதுக்காக நீயும் ராஜினாமா பண்ணிட்டா 2 பேரும் நடு வீதியில நிக்கணும். பிரச்சனைகளோட தீவிரம் புரியுதா உனக்கு? சாயம் தடவிய நீளமான தன் நகங்களை ஆராய்ந்தாள் ஷில்பா. என்ன பேசல? கஷ்டங்கள் வரும்போது துவண்டு போகாம இருக்கிறவன் தான் நிஜமான மனுஷன். இப்ப என்ன வயசு உங்களுக்கு? 30. இந்த கம்பெனில சர்வீஸ் 8 வருஷம். நீங்க இப்ப சேல்ஸ் மேனேஜர். கம்பெனியோட ப்ராடக்ட், அதோட வியாபாரம், விநியோகம், போட்டியாளர்கள் இப்படி எல்லாம் அத்துப்படி இல்லையா? ஆமா. ப்ராடக்ட் பத்தின டெக்னிக்கல் அறிவு உண்டா? நிறைய. நீங்களே ஏன் தனியா தொடங்க கூடாது? ஷில்பா, ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ், வருமான வரி தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. முறையா எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி சமர்ப்பிச்சா வங்கியில லோன் கிடைக்கும். அதை வச்சு நீங்க தொடங்க முடியாதா? எல்லாரும் படிப்படியா வளர்ந்து உயரம் தொட்டவங்க தானே. இது நடக்குமா ஷில்பா? இந்த கேள்வி மனுஷனுக்கு வரவே கூடாது. நம்பிக்கை சேதாரப்படவும் கூடாது. சரி, நிச்சயமா நீங்க ராஜினாமா பண்ணும்போது நானும் பண்ண போறேன். இன்னும் பிசினஸ் கூட தொடங்கலையே. அதனால என்ன? நான் 1 வாரத்துல வேலை தேடிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு நண்பர்கள் உண்டு. அப்படின்னா நான் ராஜினாமா பண்ணலாங்கிற? நிச்சயமா. ஆனா சுயதொழில் தொடங்குற முயற்சியில இப்ப இருந்தே ராத்திரி பகலா பாடுபடணும். உழைக்க நான் தயங்க மாட்டேன் ஷில்பா. அது போதும். இருவரும் ராஜினாமா செய்த போது நிர்வாகம் அதை சற்றும் எதிர்பாராமல் ஸ்தம்பித்தது. ஷில்பாவை நிரந்தரமாக இழக்கப் போகும் வேதனையில் பல வாலிபங்கள் வதங்கி போனது. ஷில்பா போகும்போதும் அதே சிரிப்புடன் எல்லோரிடமும் ஏக்கத்தை விதைத்து விட்டுத்தான் போனாள். ஒரே வாரத்தில் இதைவிட நல்ல ஒரு நிறுவனத்தில் ஸ்டெனோவாக சேர்ந்து விட்டாள், அதிக சம்பளத்தில். அரவிந்த் தனியாக தொழில் தொடங்குவதை அறிந்த ரங்கா ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வர அவனிடம் இருந்த சொற்ப மூலதனம் உதவியாக இருந்தது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரானது. 30 நாட்களில் வங்கி லோன் அனுமதிக்கப்பட்டு விட்டது. அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் ஒரு இடம் பிடித்து விட்டான் அரவிந்த். தன் 8 வருட சேமிப்பான 1.25 லட்சத்தை முதலீடு செய்தான். கடுமையாக உழைக்க தொடங்கினான். 1 வருட காலம் ஷில்பாவுடன் கூடிய புத்தம் புதிய தாம்பத்தியத்தை கூட 2ஆம் பட்சமாக ஒதுக்கினான். அதற்குள் ஷில்பா படிப்படியாக உயர்ந்து ரீஜனல் மேனேஜரின் உதவியாளராகிவிட்டாள். மேலும் 1 வருடம். இரும்பு, கனிம பொருட்களின் விலை கூடி போட்டியாளர்களின் ஆளுமை அதிகப்பட்டு பழைய கம்பெனியின் சதிவலை பரவலாக விரிக்கப்பட அரவிந்தின் பிசினஸ் எடுபடாமல் போனது. அவனுக்கு ஆர்டர் தர வரும் சப்கான்ட்ராக்டர்கள் தடுக்கப்பட்டார்கள். லைசன்ஸ் தொடர்பாக ஒரு புதிய விவகாரத்தை அரசாங்கம் கிளப்ப அரவிந்த் கோர்ட்டுக்கும் நடக்கும் நிலைமை உருவாகிவிட்டது. முடிந்த மட்டும் அவனும் சளைக்காமல் போராடி பார்த்தான். முடியவில்லை. யூனிட்டை இழுத்து மூடுவதை தவிர வேறு வழியில்லை. மிஞ்சியது வங்கி கடன் தான். மஞ்சள் நோட்டீஸ் தரும் அளவுக்கு நிலைமை மோசமாகி போனது. இவனுடன் சேர்ந்த ரங்காவும் கடுமையாக பாதிக்கப்பட்டான். இப்போதும் ஷில்பா துவளவில்லை. பிசினஸ்னு வந்தா இதெல்லாம் சகஜம், பெருசுபடுத்தக்கூடாது அரவிந்த். கடனாளியா நிக்கிறனே ஷில்பா. அரசாங்கமே கடனாளிதான். அதுக்காக அமைச்சர்கள் தனி விமானத்தை தவிர்க்கவா செய்யறாங்க? நம்ம நாட்டுல கடன் ஒரு பக்கம் இருந்துட்டே இருக்கும், முயற்சிகளும் மறுபக்கம் இருக்கத்தான் வேணும். நான் இனிமே என்ன செய்யறது? வேலை தேடுங்க. கிடைக்குமா? கிடைக்கும் போது கிடைக்கட்டும், அவசரம் இல்லையே. என் வருமானம் நம்ம குடும்பத்துக்கு தாராளமா போதும். அப்புறம் என்ன கவலை? ஷில்பா, நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது. அதனால இன்னும் நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்ல. வேண்டான்னு வச்சிருக்கோம். இனிமேலும் அப்படிதானா? நீங்க செட்டில் ஆற வரைக்கும் அப்படிதான். பழைய கம்பெனி என்ன பழி வாங்கிட்டான் பத்தியா? எதிரிகளை பத்தி கவலைப்பட ஒதுக்குற நேரத்தை விட புதிய நண்பர்களை உருவாக்கிக்க முயற்சி பண்ணுங்க. பலன் உண்டாகும். மேலும் 6 மாதங்கள் எந்த வேலையும் கிடைத்த பாடில்லை. உறக்கமும் சிந்தனையுமாக பொழுதை ஓட்டி கொண்டிருந்தான் அரவிந்த். நாளைக்கு நான் காலையில ஊட்டி கிளம்பணும் அரவிந்த். எதுக்கு ஷில்பா? கம்பெனி கான்ஃபரன்ஸ் ஊட்டியில நடக்குது. ரீஜனல் மேனேஜர் PA இல்லையானா? எந்த ட்ரெயின்ல போற ஷில்பா? ரயில்ல போகல, RM கார்ல தான் போறேன். மத்தவங்க எல்லாம் சில பேர் கார்ல, சில பேர் ரயில்ல. எத்தனை நாள் கான்ஃபரன்ஸ்? 6 நாள் இருக்கும். நாளைக்கு சண்டே, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருப்பேனா? 1 வாரம் உன்னை விட்டு நான் இருக்கணும். கஷ்டமா இருக்கு ஷில்பா. எனக்கு மட்டும் இல்லையாப்பா, நான் அவாய்ட் பண்ண முடியாதே. தகவல்களை அப்பப்போ அவருக்கு தந்து உதவ அவரை விட்டு நான் விலக முடியாது. நானும் வரட்டுமா ஊட்டிக்கு? போர் அடிக்குது ஷில்பா எனக்கு. நீங்க எப்படி அரவிந்த் வர முடியும்? நான் கம்பெனி சார்புல போறேன். நான் சொந்த செலவுல வர யார கேட்கணும் ஷில்பா? போக்குவரத்து, தங்குற செலவு எல்லாம் சேர்ந்தா குறைஞ்சபட்சம் 3000 ஆகும் உங்களுக்கு. இந்த நிலைமையில அது அவசியம் தானே அரவிந்த்? வாஸ்தவம். நான் சம்பாதிக்கல, கடனாளியும் கூட. அதுக்கும் உங்ககிட்ட தானே கையேந்தி நிக்கணும். அரவிந்த், என்ன பேசுறீங்க? நிஜம் பேசுறேன். இல்ல, உங்க டோன் ஒரு மாதிரி வருது. வேண்டாம். நமக்கு மத்தியில உரசல் வரக்கூடாது. அந்த உரசலுக்கு பணம் காரணமா இருக்கவே கூடாது. சாரி ஷில்பா, உன்னை அவசரப்பட்டு நான் புண்படுத்திட்டேன்.
உன்னை விட்டு இருக்கணுமேனு ஆதங்கத்துல உளறிட்டேன். நான் வரல. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன், வாங்க நீங்களும். இல்ல ஷில்பா, என்ன லாபம்? 6 நாளும் பகல் முழுக்க உன் கான்ஃபரன்ஸ் நடக்கும், அதுக்கு நான் வர முடியாது. அங்கேயும் தனிமை தான் எனக்கு. ராத்திரி நேரம் தான் 2 பேரும் தங்க முடியும். உனக்கு கம்பெனி செலவுல எல்லாம் கிடைக்கும், அதை விட்டுட்டு நீ என்னோட வரணும். இந்த நஷ்டம் எதுக்கு ஷில்பா? நான் வரல, நீ போயிட்டு வந்துரு. வருத்தம் இல்லையேப்பா. அது எதுக்குடா? நான் உபயோகம் இல்லாதவனா ஆயிட்டனேன்னு மனசு தவிக்குது. நோ, ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு இப்ப ஒரு தேக்கம். எல்லா மனுஷனுக்கும் இது மாதிரி ஒரு காலகட்டம் உண்டு. நிச்சயமா அதை கடந்துட்டா அப்புறமா வெற்றிதான். பெட்டியை எடுத்து தான் உடைகளை அடுக்க தொடங்கினாள். பணம் எடுத்து வச்சுக்கலையா? எதுக்கு? கம்பெனி செலவுல தானே போறேன். ஆனாலும் உனக்கு 400 ரூபா இருக்கு, அதையே திருப்பி கொண்டு வருவேனா? வீட்டுல 1300 ரூபா இருக்கு, போதும் இல்லையா? என்ன செலவு எனக்கு? நீங்க சமையல் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம், ஹோட்டல்ல சாப்பிடுங்க. வெகு நேரம் ஏதேதோ சொல்லிவிட்டு அவள் உறங்கி போனாள். அரவிந்தால் உறங்க முடியவில்லை. நிச்சயமாக ஷில்பா ஒரு நல்ல மனைவிதான். இவள் நிலையில் யார் இருந்தாலும் அகங்காரம் வரும், தான் என்ற அகந்தை வரும். கணவனாக இருந்தாலும் மதிப்பீடு கொஞ்சம் குறைந்தே இருக்கும். இத்தனை அன்பாக, பணிவுடன், உற்சாக வார்த்தைகளை அவ்வப்போது உரமாக தெளித்துக் கொண்டே வாழ ஒரு ஷில்பாவால் மட்டுமே முடியும். காலை 8 மணிக்கு தயாராகி விட்டாள் ஷில்பா. அவனுக்கு காலை உணவு தயாரித்தும் விட்டாள். கம்பெனிக்கு போறியா? ஆமா, ஆரம் அங்க காத்துட்டு இருப்பாரு. நான் வரட்டுமாப்பா? ஜாக்கிரதையா இருங்க. சரி, நீ நிம்மதியா போயிட்டு வா, என்னை பத்தி கவலைப்படாத. ஆட்டோவை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தினான் அரவிந்த். ஷில்பா ஆட்டோவில் ஏறி கையசைத்தாள். உள்ளே வந்து கதவை தாளிட்டான் அரவிந்த். மனைவியை உத்தியோகத்துக்கு அனுப்பிவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் கணவனின் நிலை நரகம். ஏறத்தாழ மாதம் 6000 வரை சம்பாதிக்கிறாள் ஷில்பா. பொறுப்பான பதவி, அவளை தடுக்க முடியுமா? அவள் எடுத்து வைத்திருந்த இட்லிகளை விழுங்கி வைத்தான். காஃபியை குடித்தான். கதவு தட்டப்பட்டது. ரங்காதான். ஷில்பா ஆபீஸ் போயாச்சா? ஒரு கான்ஃபரன்ஸ்னு ஊட்டிக்கு போயிருக்கிறா. ஊட்டில கான்ஃபரன்ஸா? கம்பெனி நடத்துது. இவ ஆரமோட பிஏ வாச்சே. ஜஸ்ட் ஒரு வாரம் தான், அடுத்த சண்டே வந்துருவா. நல்லா விசாரிச்சியா? ஏன் ரங்கா, என் பக்கத்து வீட்டுல இருக்கிற மைத்திலி ஷில்பா ஆபீஸ்ல தான் டைப்பிஸ்ட். கான்ஃபரன்ஸ் முடிஞ்சாச்சுன்னு அவ என் மனைவி கிட்ட சொல்லிட்டு இருந்தாளே. ஒரு டைப்பிஸ்டுக்கு என்ன தெரியும்? இல்லடா, சாதாரணமா வெளியூர்ல நடக்கும். இந்த முறை சேர்மனுக்கு உடம்பு நிலை சரியில்லைங்கிறதுனால இங்கே கான்ஃபரன்ஸ் வச்சுட்டாருன்னு சொன்னான். அப்போ ஷில்பா பொய் சொல்றான்னு சொல்றியா? நீ கோபப்படலன்னா நான் சில விவரங்களை உன்கிட்ட பேசலாம் அரவிந்த். என்ன சொல்ல போற? அந்த ஆரம் ஒரு உமனைசர்னு ஊர் முழுக்க ஒட்டுமொத்தமா பேசுதான். ஷில்பாவும் அவனோட நெருங்கி பழகிறதா தகவல். ஆபீஸே நாறுதான். ஸ்டாப் இட் ரங்கா. நீ உணர்ச்சி வசப்படாத அரவிந்த். மத்தவங்க பேசுறதையும் காது கொடுத்து கொஞ்சம் கேளு. அவசியம் இல்ல. எனக்கு எப்பவுமே சின்ன புத்தி இருந்ததில்ல. என் ஷில்பாவை நான் ஒரு நாளும் சந்தேகப்பட மாட்டேன். நீ கடந்த காலத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். புரியும்படியா பேசுறங்கா. 4000க்கு மேல சம்பளம் வாங்கிட்டு சேமிப்புல 1,00,000க்கும் மேல வச்சுக்கிட்டு ராஜாங்கமா வாழ்ந்த நீ இப்ப கடனாளியா மனைவி போடுற சோத்துக்கு கையேந்தி அவலமா வாழற நிலை வந்திருக்கு. காரணம் யாரு? ஏன் விதி. அந்த விதிக்கு பேரு ஷில்பா. என்ன நீ அடிச்சா கூட நான் வாங்கிக்கிறேன் அரவிந்த். ஷில்பா பல ஆண்கள் கூட பழகுற பொண்ணு. அன்னைக்கும் இன்னைக்கும் அவளை மனைவியாக்க நீ தீர்மானிச்ச நேரம் உன் கெட்ட நேரம். அவ மேல காமவசப்பட்ட நிர்வாக அதிகாரி அந்த எரிச்சல்ல உன்னை மாத்தினாரு. நீ வேலைய ராஜினாமா செய்யற நிலை யாரால? பிசினஸ் தொடங்குன அதே எதிரிகள் உன்னை தலை தூக்க விடல. ஷில்பாவை விட என்ன திறமை உனக்கு குறைச்சல்? ஆனா ஒரே வாரத்துல உத்தியோகம் வாங்கி இப்போ உயர் பதவிக்கும் வந்துட்டா ஷில்பா. எதை காட்டி இத்தனை உயரத்துக்கு வர முடிஞ்சது? நிறுத்துறாங்கா. நிறுத்திட்டேன். உன் கூட நான் கொண்ட பழக்கத்தை இந்த நிமிஷம் தொட்டு நிறுத்திட்டேன். உன்னை நம்பி உன்னாலதான் நானும் இந்த நிலைக்கு வந்தேன். என் மனைவிக்கும் படிப்பு இருக்கு, சாதுரியம் இருக்கு. ஆனா ஏன் வேலை கிடைக்கல? எல்லாரும் ஷில்பாவா இருக்க முடியறது இல்ல. ஷில்பாக்கள் மட்டுமே எதையும் சாதிக்க முடியுது. வெளியில போடா. போறேன். ஆனா உனக்கு வேலை கிடைக்கலன்னு நீ கவலைப்பட வேண்டாம். ஒரு வெத்தலை பொட்டியும் ஜிப்பாவுமா வெளியில புறப்படலாம். நீ இந்த வீட்டுல இருந்து அது மாதிரி நீ வெளியில வந்தா உன் உத்தியோகம் என்னன்னு ஊருக்கே தெரிஞ்சு போவோம். வரட்டுமா நானு? எரிமலையாகி நின்றான் அரவிந்த். உடம்பு முழுக்க சூடாகி நரம்புகள் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருந்தன. வெத்தலை பெட்டியும் ஜிப்பாவுமாக வெளியில் புறப்படலாம். நீ உன் உத்தியோகம் என்னன்னு ஊருக்கே தெரிஞ்சு போகும். உன் அழிவுக்கு காரணம் ஷில்பா. தலையை இரு கைகளாலும் இறுக பிடித்து கொண்டான். இல்லை இல்லை அரவிந்த், இந்த நிலைமை வந்தும் ஷில்பாவை நீ நம்புனா நீ மனுஷ ரகமே இல்ல. உன்கிட்ட இனிக்க இனிக்க பேசக்கூடிய அந்த பொண்ணு உன்னை தினசரி ஏமாத்துறா.
கையால் ஆகாத கணவனை வீட்டுல வச்சுட்டு துணிஞ்சு ஊர் பெயராவும் ஷில்பா. இதுக்கு ஒரு முடிவு கட்டு. உன்கிட்ட மிஞ்சி இருக்கிற ஒரே குறைஞ்சபட்ச தகுதி நீ ஒரு ஆம்பளைங்கிற ஒண்ணுதான். அதையும் இழக்காத அரவிந்த். வீட்டு செலவுக்காக பீரோவில் பணம் வைத்திருப்பதாக அவள் சொன்னது நினைவுக்கு வந்தது. அவ பணம், அவளை பத்தி துப்பு துளக்க அதையே பயன்படுத்துறதா? இத்தனை நாள் அவ போட்ட சோத்த தின்னலையா? அப்போ வராத ரோஷம் இப்ப மட்டும் வருவானே? அவசரமாக எழுந்து பல் தேய்த்தான். 4 நாளைக்கு ஷேவிங் காணாத முகம் கையில் சொரசொரப்பாக உணர்த்தியது. ஷேவிங் வேண்டாம் என்று நிராகரித்தான். குளித்தான். ஒரு பெட்டி எடுத்து தன் உடைகள் சிலவற்றை அள்ளி போட்டான். பீரோ திறந்து பணம் எடுத்துக்கொண்டான். நேரம் 5ஐ நெருங்கி கொண்டிருந்தது. 6க்கு கோவை எக்ஸ்பிரஸ். கோயம்புத்தூர் போய் அங்கிருந்து பஸ்ஸை பிடிச்சு ஊட்டி போயிடலாம். ஊட்டி போய் ஷில்பாவை எங்கன்னு தேடுறது? நிஜமான கான்பரன்ஸுக்கு வந்திருந்தா பெரிய ஹோட்டல்கள் ஏதாவது ஒண்ணுல அகப்படக்கூடும். இது பர்சனல் விசிட்னா விவகாரமே வேற. நான் போறது வீணாக முடியுமா? இல்ல, ஊட்டி சின்ன ஊரு, நிச்சயமா ஷில்பாவை கண்டுபிடிச்சிடலாம். வீட்டை பூட்டி கொண்டான். எதிரே பால் கவர் கொண்டு வரும் பெண். நான் வர வரைக்கும் பால் கவரை வித்துருங்க. தெருமுனைக்கு வந்து ஆட்டோ பிடித்தான். சென்ட்ரல் போப்பா. நீ செய்யறது நியாயமா அரவிந்த்? ஒரு ரங்கா சொன்னதை வச்சுக்கிட்டு உன் ஷில்பாவை நீ சந்தேகப்படலாமா? நண்பனை விடவா மனைவி குறைச்சல்? தனக்கும் வேலையில்லாத புகைச்சலில் ரங்கா உண்டாக்கின பொறியாக இது இருந்தால் ஷில்பாவின் அலுவலகத்தில் நீ விசாரித்திருக்க வேண்டும். கான்ஃபரன்ஸ் உண்டா இல்லையா என்று கேட்டு இருக்க வேண்டும். ஒருவேளை நிஜமாகவே கான்ஃபரன்ஸ் இருந்தால், இருக்கட்டும், உன்னை பிரிந்திருக்க முடியவில்லை, வந்துவிட்டேன் என்று சொல்லிவிடு. சென்ட்ரல் முன் ஆட்டோ நின்றது. பணத்தை கொடுத்துவிட்டு உள்ளே போனான். அது கூட்டம் குறைந்த காலகட்டம். ரிசர்வேஷனுடன் கூடிய டிக்கெட்டே கிடைத்துவிட்டது. ஊட்டி அரவிந்துக்கு புதிய ஊர் அல்ல. உத்தியோகத்தில் இருக்கும் காலகட்டத்தில் பலமுறை அரவிந்த் அங்கே சென்றதுண்டு. ஷில்பாவுடன் தேனிலவு போக வேண்டும் என்று கூட ஊட்டியை அவன் தேர்ந்தெடுத்ததும் உண்டு. சந்தர்ப்பம் கைகூடவில்லை. இது மாறுதலான பயணம். ஷில்பாவையே சந்தேகப்பட்டு வேவு பார்க்க புறப்பட்ட பயணம். பசித்தது. இட்லி வடை வந்தது. வாங்கி விழுங்கினான். காஃபியை குடித்தான். பக்கத்து சீட்டுக்காரர் நிம்மதியாக உறங்க தொடங்கியிருந்தார். எதிரே ஒரு கணவன் மனைவி ஜோடி உற்சாகமாக குடும்ப விவரம் பேசிக் கொண்டிருந்தது. மடியில் இருந்த குழந்தை அழ பால் புட்டியை எடுத்து தந்து மனைவிக்கு உதவி கொண்டிருந்தான் புருஷன். இணக்கமான தாம்பத்தியம். எனக்கு மட்டும் ஏன் அமையாமல் போனது? நான் அதே உத்தியோகத்தில் இருந்தால் கை நிறைய சம்பளம், எனக்கும் நல்ல ஒரு குடும்ப பெண் மனைவியாக வாய்த்திருக்க கூடும். குழந்தை குட்டிகளுடன் சராசரி வாழ்வில் சங்கமித்திருப்பேன். ஷில்பா ஒரு மாய பிசாசு. தன் அழகால் ஒரு நிறுவனத்தையே கலக்கி கொண்டிருந்தாள். அங்கு மையம் கொண்டிருந்த அந்த இளமை புயல் என் இதயக்கரையை ஏன் கடக்க வேண்டும்? அதனால் பலத்த சேதம் என் வாழ்க்கையில் தானா உண்டாக வேண்டும்? பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தவர் சரிந்து இவன் தோளில் துவள அவர் தலையை எடுத்து விட்டான். சாரி என்றவர் மறுபடியும் உறங்க தொடங்கினார். எதிரே இருந்த குழந்தை பாலை குடித்துவிட்டு உறங்க அந்த ஜோடி வீட்டிலிருந்து கொண்டு வந்த பூரி இட்லி வகைராக்களை வெளியே எடுத்தது. கண்களை மூடி சாய்ந்து கொண்டான் அரவிந்த். ஊட்டியில் ஏடாகுடமான நிலையில் ஷில்பாவை நீ காண நேர்ந்தால் என்ன செய்வாய் அரவிந்த்? தடக்கென விழித்து கொண்டான். கண்கள் சிவந்தது. விடமாட்டேன். என் வாழ்க்கையில நுழைஞ்சு எனக்கு துரோகம் செஞ்ச அந்த சண்டாளிய உயிரோட விடமாட்டேன். அவளை கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போவியா அரவிந்த்? அப்ப மட்டும் உன் வாழ்க்கை நாசமாகாதா? மாமாவாக வாழ்வதை விட மாமியார் வீடு தேவல. அவள் நடத்தை கெட்டு நாரி போனதை நான் அறிந்தும் அவள் போடும் சோறுதான் சொர்க்கம் என்று வாழத் தொடங்கினால் ஆண் வர்க்கத்துக்கே நான் ஒரு அவமான சின்னம். கூடாது. இதற்கு ஒரு முடிவு கட்டத்தான் இந்த பயணம். சற்று தாமதமாக 3 மணிக்கு கோவை ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. வரவேற்க அந்த மனிதர்களை விலக்கி கொண்டு சுரங்கப்பாதை வழியாக வெளியே வந்தான். ராயல் இண்டு ரெஸ்டாரண்டில் உணவை முடித்துக் கொண்டு ஆட்டோ பிடித்து காந்திபுரம் வந்தான். ஊட்டி சேரன் போக்குவரத்து கழகத்தில் ஆட்கள் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஏறி அமர்ந்தான். உடனே பேருந்து புறப்பட்டு விட்டது. ஜன்னலோர இருக்கை கிடைத்தது. கோவையின் பருத்தி கலந்த தூசு காற்று நுரையீரலில் சிலுசிலுப்பாக நுழைந்து கொண்டிருந்தது. மேட்டுப்பாளையம் வரும் வரை நல்ல வேகத்தில் போன பேருந்து நீலகிரியில் தன்னை நுழைத்துக் கொண்டதும் எச்சரிக்கையானது. மழை கலந்த காற்றும் மனதை குடைந்த ஷில்பாவும் மெலிதான உறக்கத்தை வரவழைக்க தலையை அப்படியே சாய்த்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். இழுத்து கொண்டு போனது. நேற்று இரவு முழுக்க உறங்காதது, ஓயாத சிந்தனை, ஷில்பா மேல் உண்டான சந்தேகத்தில் உருவான படபடப்பு எல்லாமாக பெரிய அளவுக்கு ஒரு சோர்வை உண்டாக்கியிருந்தது. இந்த சோர்வு வாழ்நாள் முழுக்க வரும். நான் எதிர்பாராத காட்சிகளை எல்லாம் காண நேர்ந்தால் என் ரத்தம் கொதிக்கும். குறைந்தபட்ச மனித தகுதியை கூட நான் இழக்கும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. உத்தமமாக வாழ்ந்து கொண்டிருந்த என்னை உருக்குலைத்த படு பாதகி அந்த ஷில்பா. அவளை நான் விடமாட்டேன்.
அவளுக்கு நான் சவக்குழி வெட்டும் நேரம் அதிக தூரத்தில் இல்லை. பெண்ணின் அழகு மாயை, அதை கண்டு மயங்கி அதில் தன் வாழ்க்கை முழுவதையும் தொலைக்கும் ஆண்களுக்கு இந்த பூமியில் நான் ஒரு பாடமாக இருக்க வேண்டும், இருப்பேன். இனிமேல் என் நிலை உங்கள் யாருக்கும் வரக்கூடாது என்று போதிக்கும் பாடம். பேருந்து பர்லியாரை கடந்து கொண்டிருந்தது. அரவிந்துக்கு முன்னால் அதிவேகமாக அவன் விதி பயணம் செய்து கொண்டிருந்தது. ஊட்டி சாரிங் கிராஸில் அரவிந்த் பஸ்ஸை விட்டு இறங்கும் போது நன்றாக இருட்டு ஆயிருந்தது. அங்கேயே ஹோட்டல் டிலைட் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் என்ற பெயர் பலகையை நியான் விளக்குகள் அறிவித்துக் கொண்டிருந்தன. குளிர்காலத்துக்கு வெகு சமீபத்தில் இருந்த அக்டோபர் மாதம் அது. காதுக்குள் பனியின் ஆதிக்கம் அறிவிப்பு செய்தது. ஹோட்டலை நோக்கி நடந்தான். உள்ளே நுழைந்தான். சற்று வசதியான லாட்ஜ் போலும். இடம் கிடைக்குமா? கவுண்டரை நெருங்கினான். சிங்கிள் ரூம்? இவனை ஏற இறங்க பார்த்த லாட்ஜ் ஓனர் ஒரு புத்தகத்தை புரட்டினார். பேனா திறந்து பேரும் விலாசமும் சொல்லுங்க என்று தொடங்கிய அரவிந்த் சட்டென நிறுத்தினான். என் சொந்த பேரை விலாசத்தை சொல்லணும். நாளை ஒரு பிரச்சனை வந்தா எதுக்காக நானே சாட்சியங்களை உண்டாக்கணும்? சொல்லுங்க. அமானுல்லா திக்குவாய்க்காரன் போல நடித்தான். விலாசத்தை இதுல எழுதுங்க. தன் கையெழுத்து கமிட்டாக வேண்டாம் என்பதால் விரல் இடுக்கில் பேனா பிடித்து சற்றே சாய்த்து ஒரு போலி விலாசத்தை கோவை முகவரியிட்டு எழுதினான். அட்வான்ஸ் 300 ரூபாய். பர்ஸை திறந்து பணம் எடுத்து தந்தான். ரசீது பெற்றுக்கொண்டான். பெட்டியை ரூம்பாய் எடுத்துக்கொண்டு நடக்க பின்தொடர்ந்தான். முதல் மாடியில் இருந்தது அறை. வசதியாகத்தான் இருந்தது. என்ன சார் வேணும்? வேண்டாம். அந்த பையன் அருகில் நெருங்கி தன் குரலை தழைத்து கொண்டான். பொண்ணுங்க சப்ளை உண்டு இங்க. வேணும்னா 10:30 மணிக்கு கொண்டு வருவா. என்ன ரேஞ்சில வேணும்? போடா. அந்த பையன் முறைத்து விட்டு விலக, அந்த மாதிரி லாட்ஜா இது? போயிடலாமா? இந்த ராத்திரி நேரத்துல எங்க போய் இடந்துடுவ? ஒழுங்கான லாட்ஜ்னா தனி மனிதனுக்கு அத்தனை சுலபத்துல ரூம் தர மாட்டாங்க. லாட்ஜ் எதுவா இருந்தா என்ன? நீ வந்த நோக்கம் வேற. நெஜம் தேடி வந்திருக்கிற நீ அதுல மனச செலுத்து. ஏன் பொய் பேரு, போலி முகவரி? நீ நிகழ்த்த போகும் குற்றத்துக்கு இப்பவே கவசமா? லேசாக உள்ளுக்குள் உறுத்தியது. ஷில்பா மோசமான காரணத்துக்காக ஊட்டி வந்திருப்பாள் என்று நம்ப தொடங்கி விட்டாயா அரவிந்த்? வெகு நேரம் விழித்திருந்த பின் உறங்கி போனான். காலை வெயில் முகத்தில் அரைந்ததும் எழுந்தான். நேரம் 8:30. குளிக்க பிடிக்கவில்லை. பாத்ரூம் சென்று கீசர் போட்டான். சற்று தாமதித்து பல் தேய்த்து முகம் கழுவி கொண்டான். கண்ணாடியில் முகம் பார்க்க மெலிதான ஒழுங்கற்ற தாடி உருவாகி கொண்டிருந்தது. தலைவாரி உடை மாற்றிக் கொண்டான். கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி. தோற்றத்தில் அரவிந்த் தொலைந்து போயிருந்தான். பூட்டிக் கொண்டு வெளியே வந்தான். ஹோட்டலுடன் இணைந்த உணவகத்தில் காலை உணவை சுருக்கமாக முடித்துக் கொண்டான். வெளியே வந்தபோது ஒரு சூன்யம் உண்டானது. ஷில்பாவை எங்கே என்று நான் தேடுவேன். வெகு அருகில் பொட்டானிக்கல் கார்டனின் வெளிவாசல் தெரிந்தது. இங்கு சாலையில் நிற்பதை விட கார்டனுக்குள் நுழைந்து யோசிக்க தொடங்கினால் ஏதாவது புலப்படலாம். கார்டன் வாசலில் உடனடி புகைப்படைக்காரர் போல போலராய்டு கேமராவுடன் அலைந்து கொண்டிருந்த சூடான தேநீர் பப்ஸுக்கு ஒரு இளைஞர் கூட்டம் மோதிக்கொண்டிருந்தது. உள்ளே நுழைந்து நடக்க தொடங்கினான் அரவிந்த். பூக்களின் ரம்யமான அணிவகுப்பு கூட அவன் மனதை ஆக்கிரமிக்கவில்லை. புயல் வீசிக்கொண்டிருக்கும் நெஞ்சுக்குள் பூக்கள் எப்படி இடம் பிடிக்க முடியும்? 15 நிமிடங்கள் போல நடந்துவிட்டு இந்திய வரைபடத்தின் கீழே வந்து உட்கார்ந்தான். தன்மேல் பளிச்சென புகைப்பட மின்னல் விழ திடுக்கிட்டு நிமிர்ந்தான். நன்றி சொல்லிவிட்டு அரை டிராயருடன் நடந்து சென்றான் ஒரு அயல்நாட்டு டூரிஸ்ட். பெரிய ஹோட்டல்களில் போய் விசாரிக்கலாமா? என்ன என்று? ஷில்பா என்ற பெயரில் ஒரு பெண் இங்கே தங்கி இருக்கிறாளா என்றா? அவள் பெயரிலா லெட்ஜரில் பதிவாகும்? அந்த ரீஜனல் மேனேஜர் பெயர் என்ன? ஏன் அதை நான் தெரிந்து கொள்ளாமல் போனேன்? மொட்டையான தகவல்களுடன் இந்த ஊரில் நான் தெருவாக அலைய முடியுமா? ஊட்டி சின்ன ஊர்தான். ஆனாலும் ஷில்பா என் கண்ணில் பட வேண்டுமே. சலிப்புடன் எழுந்தான். எதுவும் தெரியாமல் எத்தனை நாள் லாட்ஜில் தங்க முடியும்? கொண்டு வந்த சில நூறுகள் கரைந்து விடாதா? நடக்கத் தொடங்கினான். கவர்னர் ஹவுஸ் போகும் பாதையில் சற்று தூரம் நடந்துவிட்டு மீண்டும் கீழிறங்கினான். கண்ணாடி வீட்டுக்குள் மலர்கள் முற்றுகையிட்டிருக்க சூரியனை டாலியாக்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதனுள் நடந்தவன் முனை திரும்பியதும் சடாரென நின்றான். சற்று தூரத்தில் அந்த ஆண் பிள்ளையுடன் வெகு நெருக்கமாக நடந்து கொண்டிருந்தது ஷில்பா. ஷில்பாவே தான். நான் வந்தது வீண் போகவில்லை. அவன்தான் ரீஜனல் மேனேஜரா? இருவரும் திரும்பவில்லை. முதுகு மட்டுமே தெரிந்தது. ஆனால் உரசி உரசி நடப்பது தெரிந்தது. அந்த கோடி வரை போய்விட்டு திரும்புவார்கள். வெளியே போகும் வழி அங்கே இல்லை. என்னை ஷில்பா பார்த்துவிடக் கூடாது. பதுங்கி கொண்டான். திரும்பி அவர்கள் வர ஷில்பாவே தான். வழக்கத்தை விட படு கவர்ச்சியாக தன்னை அமைத்துக் கொண்டிருந்தாள். அவளது இளமை அம்புகள் வெறியூட்டும் வகையில் இருந்தன. அந்த மனிதன் நடுத்தர வயதை கடந்தவர். நிச்சயமாக 40 தாண்டியவர்.
நடக்கும் நெருக்கத்தில் அவருக்கும் ஷில்பாவுக்கும் மத்தியில் கண்ணியமான உறவு இருப்பதாக தெரியவில்லை. ரங்கா சொன்னது சரிதான். நேரான செயலுக்கு இவர்கள் வரவில்லை. பாதகி, கட்டின கணவனை ஏமாற்றிவிட்டு கண்டவனுடன் சல்லாபிக்கும் உன்னை விடமாட்டேன். பதுங்கி இருந்த இவனை கடந்து போகும்போது ஆங்கிலம் கலந்த அலட்டுச் சிரிப்பை உதிர்த்துவிட்டு போனார்கள். கணிசமான இடைவெளி விட்டு அவர்களை பின்தொடர ஆரம்பித்தான் அரவிந்த். சற்று நேரம் கார்டனில் இருவரும் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஏதேதோ வாங்கி சாப்பிட்டார்கள். 1 மணி நேரம் கழித்து வெளிப்பட்டார்கள். ஹோட்டல் டிலைட்டுக்குள் இருவரும் நுழைய லேசாக திடுக்கிட்டான் அரவிந்த். இவர்கள் ஏன் இதற்குள் நுழைய வேண்டும்? சாவியை வாங்கி கொண்டு இருவரும் மாடி ஏற கவுண்டரை நெருங்கினான் அரவிந்த். இப்ப போனாங்களே, அவங்க எந்த ரூமு? ஏன் பர்ஸ கீழே விட்டுட்டு போறாங்க? என் கையில கிடைச்சது. ரூம் நம்பர் 8. தேங்க்யூ. அவனும் படியேறினான். அவனது அறை எண் 6. எதிர் அறைதான் அவர்களுக்கு. எப்படி இத்தனை சரியாக தெய்வம் என்னை கொண்டு வந்து சேர்த்தது? நேற்று இரவு நான் வரும்போதே இந்த அறையில் தானே இருவரும் இருந்திருக்க வேண்டும். அது புரியாமல் இவர்களை தேடி நான் இத்தனை அலைந்திருக்க வேண்டாம். இனி சுலபம், எல்லாமே சுலபம். தன் கரைக்கதவை திறந்தான். உள்ளே நுழைந்தவன் கதவை திறந்தபடியே வைத்திருந்தான். அவர்களின் அரைக்கதவு மூடியிருந்தது. பட்ட பகலில் அந்நியன் ஒருவனுடன் ஊர் விட்டு ஊர் வந்து சல்லாபிக்கிறாயா? உன் சல்லாபம் இன்றே கடைசி. துரோகம் செய்த உன்னை ஒரு நாளும் நான் மன்னிக்க மாட்டேன். எப்படி எப்படி அந்த அறைக்குள் நுழைவது? யோசிக்க தொடங்கினான். பிற்பகல் 2 மணிக்கு அந்த அறைக்கதவு திறந்தது. லுங்கி வெறும் உடம்புடன் அவன் இருந்தான். ஒரு நைட்டியில் இருந்தாள் ஷில்பா. சாப்பிட போலாமா? வேணாம், எனக்கு பசிக்கல. எனக்கு பசிக்குதே. அவன் அவளை பார்த்து கண்ணடிப்பது இங்கு தெரிந்தது. இன்னும் பசி அடங்கலையா? அவளும் உள்ளர்த்தம் வைத்து பேசினாள். ஒருவேளை சாப்பிட்டா ஒரு நாள் முழுக்க அது போதுமா? திரும்பவும் பசி வந்தா சாப்பாடு வேணும்னு தோணாதா? அடிக்கடி சாப்பிடுற நினைப்பு வந்தா உடம்பு கெட்டு போகும். நினைப்பு வந்தாலே கெடுமா? நிச்சயமா. நினைப்புதான் மனிதனோட முதல் எதிரி. சரி சரி, நீங்க போய் சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சமா ஏதாவது பார்சல் பண்ணிட்டு வாங்க. லிபர்டி தியேட்டர்ட்ட ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் உண்டு, அங்க போய் வாங்கிட்டு வரட்டுமா? எங்க வேணாலும் போங்க, என்ன ஆளை விடுங்க சாமி. அவன் விலை மாற்றிக் கொண்டான். கண்ணாடி முன் நின்று தலைவாரி மீசையை விரலால் நீவி விட்ட பின் கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டான். செருப்பை மாட்டிக்கொண்டு பர்ஸை மறக்காமல் எடுத்துக்கொண்டான். கதவை தாழ் போட்டுக்கோ, நான் வந்து குரல் தராம திறக்காத, புரியுதா? என்ன கொத்திட்டு போயிட போறாங்கன்னு பயமா? பின்னல்லையா? அவன் வெளியேற அவள் கதவை தாளிடும் சத்தம் கேட்டது. ஜன்னலுக்கு வந்தான் அரவிந்த். அவன் கடந்து போய் சாலையை தாண்டி நடப்பது இங்கிருந்தே தெரிந்தது. அரவிந்த் சட்டென விலகினான். தன் கதவை பூட்டாமல் வெறுமனே சாத்தி கொண்டு எதிரறை வாசலில் போய் நின்றான். கொஞ்சம் குரலை கரடு முரடாக்கி கொண்டான். ஷில்பா, கதவை திற. எதை மறந்துட்டு போனீங்க? கேட்டுக்கொண்டே கதவை திறந்தவள் அப்படியே உறைந்தாள். என்ன இங்க நீ எதிர்பார்க்கலையா ஷில்பா? நான் பாவம், நீ என்னை ஏமாத்திட்டு எவனோ ஒருத்தனோட உல்லாசம் கொண்டாட ஊட்டிக்கு வந்திருக்க. நானும் பின்னால வருவேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அரவிந்த், என்ன கூசுதா புருஷன் பேரை சொல்ல? ஒரு அப்பாவி இளைஞனோட வாழ்க்கைய இந்த அளவுக்கு நாசப்படுத்த எத்தனை பேரடி கிளம்பிருக்கிறீங்க? அவள் பேசவில்லை, பேச முடியவில்லை. திகிலடித்து போய் நின்றாள். உன்னால என் உத்தியோகம் போச்சு, மரியாதை போச்சு, சமூக அந்தஸ்து போச்சு, கடைசியா மானமும் போயிட்டு இருக்கு. உன் பொருட்டு நான் இழந்தது நிறைய. பதிலுக்கு எனக்காக நீ இழக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. அரவிந்த், உன் உயிரை நீ இழக்கணும். நீயா இழக்க வேண்டாம், நானே அதை எடுத்துப்பேன். அதுக்குத்தான் இப்ப நான் வந்திருக்கிறேன். அரவிந்த், வேண்டாம், அவசரப்படாதீங்க. அவசரம் இல்ல, போனவன் திரும்பி வர நிறைய அவகாசம் இருக்கு. அதுக்குள்ள உன்னை கொல்றது கஷ்டம் இல்ல எனக்கு. போலீஸ கூப்பிடுவேனா? நீ கூப்பிடாத ஆம்பளை அவன் ஒருத்தந்தான், அவனையும் கூப்பிடு. அவள் கண்களில் பீதி அப்பி கிடந்தது. அவசரமாக மூளை வேலை செய்வதை அவளது புடைத்த நெற்றி நரம்புகள் அறிவித்தன. தாமதிக்காத அரவிந்த், வந்த வேலையை சீக்கிரம் முடி. உள்குரல் ஒன்று அவசர எச்சரிக்கை விடுக்க வேகமாக அவளை நெருங்கினான். அவள் மிரண்டு பின்னுக்கு நகர்ந்து நகர்ந்து ஜன்னலில் மோதிக்கொண்டாள். நெருங்கிவிட்டான். அவள் கழுத்தில் தன் 2 கைகளையும் விரித்து நன்றாக பதிய வைத்தான். வேண்டாம் அரவிந்த். தன் பூட்ஸ் கால்களால் அவள் பாதங்களை அழுத்தி மிதித்து கொண்டான். அவள் தொடையோடு தன் தொடைகளை லாக் செய்தான். அவளால் 1 மில்லிமீட்டர் கூட அசைய முடியவில்லை. உன் அழகால எல்லாரையும் பைத்தியமாக்குற உனக்கு இதுதாண்டி முடிவு. இனிமே உன்ன மாதிரி பெண்கள் இந்த பூமியில பிறக்க கூடாது. தன் கைகளை அவள் கழுத்தில் வைத்து பலம் கொண்ட மட்டும் பிசையத் தொடங்கினான். அது இறுக இறுக அவள் மூச்சுக்கு தவித்து திமிர உடம்பு அவளுக்கு ஒத்துழைக்கவில்லை. அவன் கைகளில் அவள் கழுத்து சட்ட துவண்டது. தலை சரிந்தது. கால்வாசி கூட கழுத்தை நெரிக்கல. அதுக்குள்ள இறந்துட்டாளா?
அவன் விடுபட தடால் என சரிந்தாள் ஷில்பா. நிக்காத அரவிந்த், இனி ஒரு நொடி கூட ஊட்டில நீ இருக்கக்கூடாது. உடனே போயிடு. உன் அடையாளங்கள் கூட இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. வேகமாக தாளை விலக்கி கதவை வெறுமனை சாத்திக் கொண்டு தன் அறைக்குள் நுழைந்தான். அவசரமாக இறைந்து கிடந்த துணிகளை பேக் செய்ய தொடங்கினான். தேடி தேடி லாட்ஜில் ஒரு பொருளை கூட விடாமல் சேகரித்துக் கொண்டான். மறுபடியும் சோதித்தான். பெட்டியை எடுத்துக்கொண்டு கதவை திறந்தான். வராண்டாவில் யாரும் தென்படவில்லை. வேகமாக நடந்து படிகளை பின்னுக்கு தள்ளினான். கவுண்டரில் வந்து நின்றான். ரூம் காலி பண்றேன், பில் போடுங்க. ஆரம்பத்தில் வந்தபோது திக்குவாயில் பேசியதை அறவே மறந்து போனான். பில் தயாராகி கொண்டிருந்தது. அரவிந்தால் அங்கு நிற்க முடியவில்லை. டிஃபன் பொட்டலங்களுடன் அந்த ரீஜனல் மேனேஜர் நுழைந்து கொண்டிருந்தான் உள்ளே. படிகளை நோக்கி நடந்தான். இன்னும் சற்று நேரத்தில் தன் அறைக்கதவை திறப்பான். சகலமும் வெட்ட வெளிச்சமாகும். கீழே ஓடி வருவான். போலீஸுக்கு தகவல் போகும். இப்பதான் சார் எதிர் ரூம்காரர் காலி பண்ணிட்டு போனார் என்பார்கள். சார், பில் ரெடி, இதுல கையெழுத்து போடுங்க. அமானுல்லா என்று சர்வ ஜாக்கிரதையாக கையெழுத்திட்டான். மீதி பணத்தை வாங்கி கொண்டான். பெட்டியோடு அவசரமாக வெளியேறி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை நோக்கி வேக வேகமாக நடக்கத் தொடங்கினான். பஸ் நிலையம் இங்கிருந்து நல்ல தூரம் இருந்தது. அந்த ஊட்டி குளிரிலும் வியர்வையில் தெப்பமாக நனைந்திருந்தான் அரவிந்த். ஊரை விட்டு நான் போறதுக்குள்ள ஹோட்டல்காரர் அடையாளம் சொல்லி போலீஸ் என்னை இங்கேயே கைது செஞ்சிடுமோ? ஓட்டமாக பஸ் ஸ்டாண்டை நெருங்கும் சமயம் போலீஸ் ஜீப் ஒன்று அவசரமாக அவனை கடந்தது. சேரிங் கிராஸ் நோக்கி அது போகத் தொடங்கியது. தகவல் போய்விட்டது. போலீஸ் புறப்பட்டு விட்டது. இனி எந்த நேரமும் அபாயம்தான். போலீசின் அசுர கரங்கள் என்னை வளைப்பதற்குள் நான் எல்லையை கடந்து விட வேண்டும். பஸ் நிலையத்தில் நுழைய கோவை பேருந்து புறப்பட்டு கொண்டிருந்தது. தாவி ஏறினான். சார், உட்கார இடம் இல்ல. கண்டக்டர் அவசரமாக தடுக்க, பிளீஸ் கண்டக்டர், நான் போயே ஆகணும், தயவு பண்ணுங்க, தவித்தான். சரி, அப்படி உட்காருங்க. தன் இருப்பிடத்தை தந்து உதவினான் கண்டக்டர். நாளை இவனை போலீஸ் விசாரிக்குமா? என்னை இவன் அடையாளம் காட்டுவானா? தன் முகத்தை பஸ்ஸில் யாராவது கவனிக்கிறார்களா என்று கவலையுடன் விழிகளை சுழல விட்டான். பேருந்து ஓடத் தொடங்கியது. எத்தனை நேசித்தேன் உன்னை. என் கைகளால் உன் கழுத்தை நெரித்து கொல்லும்படி செய்து விட்டாயே. நீயும் வாழவில்லை, என்னையும் வாழவிடப் போவதில்லை. ஏன் துரோகம் செய்தாய்? அதனால் தானே இத்தனை பின்விளைவுகள். துரோகம் செய்தது நீ, தண்டனை எனக்கா? கூடாது, நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன். போலீஸ் கைகளில் நான் பிடிபட மாட்டேன். பர்லியார் கடந்ததும் இவர்களது பஸ் சட்டென நின்றது. எல்லோரும் எட்டி பார்த்தார்கள். போலீஸ் ஜீப் ஒன்று பேருந்துக்கு முன்னால் வழிமறித்தது. போலீஸ் வந்துவிட்டது. ஊட்டியில் லாட்ஜில் போலீஸ் நுழைந்த நிமிடம் சகல நிஜங்களும் தெரிந்திருக்கும். உடனே காலி பண்ணி கொண்டு போன என் மேல் சந்தேகம் திரும்பி இருக்கும். போலீஸ் கண்ட்ரோல் எச்சரிக்கை விடுத்திருக்கும். இந்த பகுதி போலீஸ் வரும் வாகனங்களை சோதனையிடுகிறது. இதயம் தொண்டைக்குள் வந்து முட்டியது. மூச்சு திணறியது. வியர்வை பெருகி ஓடத் தொடங்கியது. அதற்குள் 4-5 போலீஸ் அதிகாரிகள் பேருந்துக்குள் நுழைந்து விட்டார்கள். யாரும் நகர வேண்டாம், இடத்தை விட்டு ஒரு குற்றவாளிய மடக்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். பயணிகள் இயல்பா இருக்கலாம். கரகரத்த தொண்டையில் ஒரு அதிகாரி அறிவிப்பு தர எல்லோருமே கொஞ்சம் ருசியுடன் அதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களிடமிருந்து நிச்சயம் தப்ப முடியாது. நடப்பது நடக்கட்டும். ஒரு அதிகாரி தன் கையில் சின்ன ஒரு குறிப்பேட்டை வைத்துக் கொண்டு முகம் முகமாக தன் கண்களை ஓடவிட்டுக் கொண்டே வந்தார். என்னை பற்றிய குறிப்புதான். அங்க அடையாளங்களை லாட்ஜ்காரன் வர்ணித்திருப்பான். அந்த குறிப்புகளை எடுத்துக்கொண்டு போலீஸ் வந்துவிட்டது. இனி தப்ப முடியாது. நிச்சயம் சட்டத்துக்கு நான் பதில் சொல்லியே தீர வேண்டும். பாவி, நீ செத்தும் என்னை விட்டு வைக்கவே இல்லையே. உன் பாவங்களுக்கு நானா விலை தர வேண்டும்? நொந்து போனான் அரவிந்த். அந்த போலீஸ் அதிகாரி இவனுக்கு முன் இருக்கையில் இருந்த ஆசாமியை நெருங்கிவிட்டார். அவனை கடந்ததும் நான். அரவிந்துக்கு அடிவயிற்றை புரட்டியது. கண்கள் இருட்டி கொண்டு வந்தது. அந்த பேருந்து மொத்தமும் சுழல் தொடங்கியது. அப்படியே எத்தனை நேரம் தான் இருக்கையில் சரிந்திருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. விழிப்பு வந்த போது பேருந்து ஓடிக்கொண்டிருந்தது. மலங்க மலங்க விழுத்தபடி எழுந்தான். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். மேட்டுப்பாளையம் கடந்து பஸ் போய் கொண்டிருந்தது. பஸ்ஸுக்குள் பார்த்தான். போலீஸ் அதிகாரிகள் யாரும் இல்லை. என்னை பிடிக்கவில்லையா? என்ன ஆயிற்று இங்கே? அந்த போலீஸ்காரங்க போயிட்டாங்களா? பக்கத்தில் இருந்தவன் இவனை ஒரு மாதிரி பார்த்தான். தூங்கிட்டீங்களா? நமக்கு முன் சீட்ல இருந்தவன் பல லட்சம் மதிப்புள்ள போதை மருந்தை கடத்திட்டு போறான். அவனை பிடிக்கத்தான் போலீஸ் வண்டியை நிறுத்தி சோதனை போட்டாங்க. நிம்மதி பெருமூச்சுடன் கண்களை மூடிக்கொண்டான் அரவிந்த். அப்படின்னா என்ன தேடி போலீஸ் வரல? நான் ஷில்பாவை கொலை செஞ்சதை இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கலையா? பிடித்திருப்பார்கள். ஆனால் அவர்களது விசாரணை ஊட்டியில் சுழன்று கொண்டிருக்க கூடும். எதிரறைக்காரன் என்ற ரீதியில் கவனம் திரும்பாத வரையில் நான் பிழைத்தேன். பிற்பகல் 3 மணிக்கு கோவை வந்துவிட்டது.
பேருந்தை விட்டு இறங்கியதும் பசித்தது. கௌரி சங்கரில் சாப்பாட்டை முடித்துக் கொண்டான். சலூனுக்குள் நுழைந்தான். மீசை உட்பட சகலமும் அகற்றி முடியையும் ஒட்ட வெட்டி கொண்டான். கண்ணாடியில் முகம் பார்த்தபோது வேறு மாதிரி இருந்தான். இனி லாட்ஜ்காரன் அடையாளம் காண்பித்தாலும் போலீசால் பிடிக்க முடியாது என்னை. ஷில்பாவை கொன்றவன் அவள் கணவன் என்று சொல்ல எந்த சாட்சியமும் இல்லை. நான் சென்னையை விட்டு ஊட்டி வந்ததே யாருக்கும் தெரியாது. உடனே சென்னை திரும்பிவிட வேண்டும். உடனடியாக ஏதாவது ஒரு வேலை தேடிக்கொண்டாக வேண்டும். பேருந்து நிலையத்தில் நுழைந்து சென்னை செல்லும் பஸ்ஸில் இடம் இருக்கிறதா என்று பார்த்தான். இருந்தது. இரவு 10 மணி வண்டிக்கு பதிவு செய்து கொண்டான். நேரம் 4:30 ஆகி இருந்தது. லாட்ஜ் போடுவது அனாவசியம் என்று தோன்ற வெளியே சுற்றி 7 மணி வரை பொழுதை போக்கினான். 7:30க்கு பஸ் நிலையம் வந்தான். ஊட்டியிலிருந்து வரும் வண்டி ஒன்று வந்து நின்றது. மக்கள் இறங்கினார்கள். வரவேற்க வந்த சிலர் காத்திருந்தார்கள். ஒரு பெண் கைக்குழந்தையுடன் இறங்கினாள். ஏமா லேட்டு? லாட்ஜ்ல ஒரு கொலை நடந்திருக்கிறான். போலீஸ் பட்டாளம், அந்த பிரதேசம் முழுக்க உள்ளூர்வாசிகள் கலவரம். எந்த வண்டியும் எடுக்கலப்பா. திக்கென்றது அரவிந்துக்கு. எந்த லாட்ஜ் என்று விசாரிக்கலாமா இவர்களிடம்? ஏன் வீண் வம்பு? லாட்ஜில் கொலை என்றால் நிச்சயம் ஷில்பாவின் மரணம்தான் அது. போலீசுக்கு விவரம் தெரிந்துவிட்டது. நாளை சென்னைக்கு தகவல் வரும். ஷில்பா என் மனைவி. அதனால் முதலில் எனக்குத்தான் விவரம் சொல்வார்கள். நடிக்க வேண்டும். அற்புதமாக நடிக்க வருமா அரவிந்த் உனக்கு? இயல்பா நடி. மிகையா நடிச்சு ஒன்னனையே மாட்டி வைக்காத. ஒவ்வொரு நொடியும் இனி உன் செயல்பாடுகள்ல முன்னெச்சரிக்கை அவசியம். 10 மணி வண்டி புறப்படும் வரை ஒரு திகில் அடிநெஞ்சில் இருக்கத்தான் செய்தது. உறக்கமும் விழிப்புமாக பயணம் செய்து காலை சென்னையில் வண்டி நுழைந்ததும் கலவரம் நெஞ்சை விட்டு கொஞ்சமாக அகன்றது. வீட்டுக்கு ஆட்டோ பிடித்து வந்தான். பூட்டை திறந்து உள்ளே நுழைந்தான். கடிதங்கள் கதவிடுக்கில் கிடந்தன. எல்லாமே ஷில்பாவுக்கு வந்த கடிதங்கள். எடுத்து டீபாயின் மேல் போட்டான். சூட்கேஸ் திறந்து எடுக்காத துணிகளை பீரோவில் அடுக்கினான். அழுக்கு துணிகளை வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டு குளிக்க போனான். குளியல் முடித்து வந்ததும் வேலைக்காரி நுழைந்தாள். நீங்களும் அம்மா கூட ஊருக்கு போயிட்டீங்களா? திக்கென்றது. நான் உள்ளூர்ல மேற்படி நாட்கள்ல இல்ல என்று அவள் மூலம் தெரிய வந்தால் இவளை எப்படி சமாளிப்பது? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டீங்களே. இல்ல கண்ணம்மா, நான் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். ஹோட்டல் சாப்பாடு சரியில்லை. அவர் அங்கேயே தங்க சொன்னாரு. தட்ட முடியல. அம்மா எப்ப வருவாங்க? 4 நாளாவும். உனக்கு லீவ் வேணா எடுத்துக்கோ. அம்மா வந்த பின்னால வா. இல்லீங்க, எனக்கு என்ன ஜோலி? அவனை ஒரு மாதிரி பலான பார்வை பார்த்துவிட்டு மாராப்பை ஒரு முறை இழுத்து விட்டு கொண்டு போனாள். அரவிந்த் எரிச்சலோடு முனகினான். அந்த நினைப்புத்தான் பாக்கி எனக்கு. சி. அன்று மாலை வரை எந்த தகவலும் வரவில்லை. குழப்பமாக இருந்தது. என்ன இந்த ரீஜனல் மேனேஜர் ஒருத்தி மரணம் அடைஞ்சா இத அவ கணவனுக்கு தெரிவிக்க மாட்டாரா? ஒருவேளை ஷில்பா இறந்தத அந்த ஆரம் போலீஸுக்கே தெரிவிக்கவில்லையா? ஆம், தெரிவித்தால் பல கேள்விகள் வரும். நீ யார்? உனக்கும் ஷில்பாவுக்கும் என்ன தொடர்பு? ஏன் ஊட்டி வந்தீர்கள்? இத்தனை கேள்விக்கும் நேரான பதில் எங்கே? போலீஸ் அவனையே சந்தேகப்படும். கள்ள உறவில் முடிவு மரணம் என்று தீர்மானித்தால் அந்த மனிதனை கைது செய்யும். முடிவித்து தெரிவித்திருக்க மாட்டார். இல்லை, அப்படியானால் லாட்ஜில் கொலை நடந்ததாக பஸ் ஸ்டாண்டில் அந்த பெண் சொன்னது பொய்யா? தலை சுற்றியது. நேரம் இரவு 8. இன்று முழுவதும் போய்விட்டால் நாளை கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும் என்னவென்று. இவர்கள் இருவரும் ஊட்டி போனது ஆபீஸில் தெரியுமா? கொலை நடந்து ஏறத்தாழ 36 மணி நேரம் முடிந்து விட்ட பின்பும் ஏன் ஒரு தகவலும் இங்கு வரவில்லை? எனக்கு தெரிவித்தே தீர வேண்டாமா? பசித்தது. வெளியே போய் சாப்பிட பிடிக்கவில்லை. இனம் புரியாத கலவரம் நெஞ்சுக்குள் முட்டிக் கொண்டிருந்தது. கதவை தாளிட்டான். விளக்குகளை அணைத்துவிட்டு படுக்கை அறையில் நுழைந்தான். நீல விளக்கை மட்டும் ஒளிரவிட்ட பின்பு படுக்கையில் சரிந்தான். இவன் கழுத்தை பிடித்து அழுத்திய நிமிடங்களில் ஷில்பா அப்படியே சரிந்த காட்சி கண்ணுக்குள் வந்து நின்றது. ஓ, நான் அவளை ஏன் கொன்றேன்? துரோகம் செய்தாள். கட்டிய கணவன் இருக்க கண்டவனுடன் கள்ள உறவு கொண்டாள். அதற்காக கொல்வதா? ஆமாம், அதைவிட ஒரு துரோகிக்கு என்ன தண்டனை தர முடியும்? தண்டனையில் துரோகம் அழிந்து விட்டதா? உன் வாழ்க்கையில் அவள் பூசிவிட்டு போன சேறு கழுவப்பட்டு விட்டதா? சட்டத்தின் கைகளில் நீ அகப்பட்டால் உனக்கும் சங்கடம்தான். அவள் கழுத்தை நீ நெரித்தது போல சட்டம் உன் கழுத்தை நெரிக்கும். அதுவும் ஊரறிய நசுக்கும். அவள் உனக்கில்லை என்று ஆன பின்பு நீ அவளை விட்டு விலகி நடந்திருக்க வேண்டும். இவள் என்னவள் இல்லை என்று மனதிலிருந்து அவளை துடைத்து எரிந்திருக்க வேண்டும். செய்தாயா? வன்முறை, மரணத்தால் எது மிஞ்சும்? அவமானம். இது தீர்ப்பு என்று நீ நினைத்தாலும் செய்தது ஒரு கொலை. ஒரு உயிரை பழிவாங்க உனக்கென்ன உரிமை? அந்த உறுத்தல் ஆயுள் முழுக்க உன்னை உரித்து பார்க்காதா? அந்த முன் யோசனை உனக்கேன் உண்டாகவில்லை?
படுக்க விடாமல் கேள்வி மேல் கேள்வி கேட்டு மனசாட்சி அவனை சித்திரவதை செய்தது. எழுந்தான். நேரம் 11. வாசல் கதவு தட்டப்பட்டது. போலீஸ் வந்துவிட்டது. நீதான் கொலையாளி என்ற வாரண்டோடு சட்டம் என்னை சந்திக்க என் வீட்டுக்கே வந்துவிட்டது. நான் மாட்டிக்கொண்டேன். திரும்பவும் கதவு தட்டப்பட்டது பலமாக. சுவரை தடவினான். மின்விசிறி ஓடாதது அப்போதுதான் தெரிந்தது. மின்சாரம் இல்லை. இருட்டுக்கு கண்களை பழக்கிக்கொள், பிறகு நட. இனி வாழ்க்கையே இருட்டுதான். பழகுவதா கஷ்டம்? மறுபடியும் தட்டப்பட்டது. வர குரல் கொடுத்தான். கதவை நெருங்கி தாளை விலக்கி திறந்தான். உள்ளே நுழைந்தாள் ஷில்பா. ஷில்பா? ஷில்பாவேதான். விழிகள் நிலைக்குத்தி நிற்க ஆடாமல் அசையாமல் நின்றான் அரவிந்த். கரண்ட் இல்லையா? நம்ம தெருவுல மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்ப வருமோ. ஒரு மெழுகுவத்தி ஏத்தி வச்சுக்க கூடாதா? வெகு சரளமாக பேசிக்கொண்டு ஷில்பா உள்நோக்கி நடக்க கால்களை நகர்த்த முடியவில்லை அவனால். ஷில்பா எப்படி வந்தாள்? நான் கழுத்தை நெரிக்க விழிகள் பிதுகி என் கண் முன்னால் உயிரில்லாமல் மல்லாந்த ஷில்பா எப்படி உயிருடன் இங்கே வந்தாள்? மெழுகுவர்த்தியை ஏத்தி மேஜையின் மேல் வைத்தாள். கதவை சாத்திட்டு வாங்க. காத்துக்கு வெளியில நிக்கிறீங்களா? காலங்கெட்டு கிடக்கு. உள்ளே போனாள். கை நடுங்க கதவை தாளிட்டான். உள்நோக்கி ஒரு பொம்மை போல மெல்ல அசைந்து நடந்தான். சேலையை மாற்றி கொடியில் வீசினாள் ஷில்பா. நைட்டி அவள் உடலில் இடம் பிடித்திருந்தது. கோவையில வந்துட்டோம். ஆரம் காரு ரிப்பேரு. கோயம்புத்தூர் வரைக்கும் சமாளிச்சுட்டாரு. அப்புறமா ரயில்ல வந்துட்டோம். ரயில் லேட்டு. அதான் 11 மணி. பால் வாங்கி வச்சிருக்கீங்களே, காய்ச்சலியா? எதையுமே நம்ப முடியவில்லை அரவிந்தால். அப்படியானால் ஷில்பா சாகவில்லையா? கழுத்தை முழுமையாக நான் நெரிக்க கூட இல்லை, அதற்குள் இறந்துவிட முடியுமா என்று நான் அங்கேயே சந்தேகப்பட்டது சரிதான். ஷில்பா சாகவில்லை. சரி, சாகாத ஷில்பா இந்த வீட்டுக்கு மறுபடியும் எப்படி வந்தாள்? கழுத்தை நெரிக்க வந்த கணவனை எந்த தைரியத்தில் சந்திக்க வந்தாள்? எதுவும் நடக்காதது போல இத்தனை இயல்பாக ஒரு பெண்ணால் பேச முடியுமா? இல்லை, என்னை ஆழம் பார்க்கிறாளா? பயமாக இருந்தது அரவிந்துக்கு. பாலை காய்ச்சி தரட்டுமா? வேண்டாம், எனக்கு தலைவலி தாங்கல, நான் படுக்கணும். அமிர்தாஞ்சன் தடவி விடட்டுமா? எனக்கு கொஞ்சம் தனியா விடு. சரி, எனக்கு பால் வேணும். அடுக்கலைக்குள் நுழைந்து பாலை கொட்டி அடுப்பில் வைப்பது இங்கிருந்தே தெரிந்தது. இன்னும் மின்சாரம் வரவில்லை. அடுப்பின் நீல ஜுவாலை அந்த இருட்டில் வசீகரமாக தெரிந்தது. கண்களை மூடிக்கொண்டான் அரவிந்த். ஏன் கலக்கம்? நீ கொலை செய்திருந்தால் குற்றம் சுமக்க வேண்டும். அதுதான் இல்லையே. இந்த நிமிடம் நீ கொலையாளி இல்லை. ஷில்பா உயிரோடு இருக்கிறாள். ஆனால் நான் ஊட்டிக்கு போனது நிஜம். அவளை கழுத்தை நெரித்தது அப்பட்டமான நிஜம். ஷில்பா இறந்ததாக நான் நினைத்தது மட்டும் பொய்த்திருக்கலாம். ஆனால் இப்போது அவள் இங்கு வந்திருப்பதும் இத்தனை இயல்பாக இருப்பதும் நாடகம். எனக்கு விரிக்கப்படும் விஸ்தார வலை. நாளை விடுவதற்குள் இவளை அறியாமல் இந்த வீட்டை விட்டு நான் விலகிவிட வேண்டும். கண்காணாத இடத்துக்கு ஓடிவிட வேண்டும். ஷில்பா பாலை டம்ளரில் ஊற்றி குடிப்பது இங்கிருந்தே தெரிந்தது. பாத்திரம் அடுப்பில் அப்படியே இருந்தது. மிக அருகில் வந்தாள். ஒரு மாதிரியான மறிக்கொழுந்து சென்ட் வாசனை குப்பென்று அவளிடமிருந்து புறப்பட்டு வந்தது. வாங்க படுக்கலாம். குரலில் கொஞ்சம் விரகம் இருந்தது. நீ போ, நான் இங்கே படுத்துக்கிறேன். ஓகே, குட் நைட். அவள் பின்புறத்தை அளவுக்கு அதிகமாகவே அசைத்து அசைத்து நடந்து போவது அவனை பெரும் அவஸ்தைக்கு உள்ளாக்கியது. அப்படியே கட்டாந்தரையில் சரிந்தான். ஒரு மாதிரி பீதி, கலவரம், குழப்பம் எல்லாமாக கண்களை இருட்டி கொண்டு வந்தது. உறங்கி போனான். கதவு தட்டப்பட்டது. வாரை சுருட்டு கொண்டு எழுந்தான். விடிந்திருந்தது. நான் தான் சாமி, கண்ணம்மா வரேன். எழுந்தவன் பார்வையை உள்ளே வீசினான். படுக்கை காலியாக இருந்தது. உள்ளே நுழைந்து பாத்ரூமுக்குள் பார்த்தான். அங்கும் ஷில்பா இல்லை. கொடியில் பார்வை படர நேற்று இரவு அவிழ்த்து வீசிய சேலை அங்கே இல்லை. அடுப்பை பார்த்தான். பால் பாத்திரமோ டம்ளரோ இல்லை. எல்லாம் எங்கே போனது? திடீரென்று ஷில்பா எப்படி மாயமாக மறைந்தாள்? அடுத்த புயலுக்கான அறிகுறி ஆரம்பித்து விட்டது. டெலிபோன் ஒலித்தது. ரிசீவரை எடுத்த அரவிந்த் அதில் வந்த செய்தி கேட்டு அலறிவிட்டான். டெலிபோன் செய்தி அவனை சுழல வைத்துக் கொண்டிருந்தது. ஷில்பா வீடு தானே? எஸ். நீங்க யார் பேசுறது? ஷில்பாவோட கணவன் அரவிந்த் பேசுறேன். சாரி சார், ஊட்டி போன உங்க மனைவி ஒரு விபத்துல சிக்கி கோவை மருத்துவமனை ஒன்றில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. நோ, இருக்காது. நேத்திக்கு சாயங்காலமே அனுமதிச்சாச்சு. ஏகப்பட்ட ரத்த சேதம். உயிருக்கு ஆபத்து இல்ல. உங்களுக்கு இப்பதான் தகவல் தர முடிஞ்சது. அரவிந்த் ஆடி போனான். ஸ்ரீராம் பாலி கிளினிக்ல இருக்காங்க. RS புரத்துல இருக்க அந்த இடம். ரிசீவர் வைக்கப்பட்டது. எப்படி? என்ன நடக்கிறது என்னை சுற்றி? கழுத்தை நெரித்து கொன்றேன். ஊட்டி லாட்ஜில் என் கண் முன்னால் அவள் மல்லாந்ததை கண்டேன். அது பொய்யா? அட, அவள் இறந்து விட்டாள் என்று நான் தப்பு கணக்கு போட்டேன் என்று இருக்கட்டும்.
நேற்று இரவு 11 மணிக்கு கோவையில் வந்ததாக இங்கு வந்து நின்றாளே, எப்படி? சேலையை அவிழ்த்து கொடியில் போட்டாள், பாலை சுட வைத்து பருகினாள், படுக்கையில் போய் படுத்தாள். எல்லாம் எப்படி பொய்யாகும்? டெலிபோன் வருகிறது. நேற்று மாலையே மருத்துவமனையில் அவள் அனுமதிக்கப்பட்டதாக. என்ன நடக்கிறது என்னை சுற்றி? நிஜமாகவே ஷில்பா இங்கு வந்தாளா? இல்லை. இறந்துவிட்ட ஷில்பா ஆவியாக நடமாடுகிறாளா? பின் எப்படி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள்? இந்த தொலைபேசி செய்தியை எப்படி எடுத்துக்கொள்வது? டெலிபோன் திரும்பவும் அழைத்தது. எடுத்தான். ஷில்பா வீடுதானே? ஆமா, நாங்க அவங்க ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. உங்க மனைவி கோவையில ஒரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா கொஞ்சம் முன்னால எங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கு. எனக்கும் வந்தது. நீங்க உடனடியா புறப்படுங்க. உங்களுக்கு தெரியலன்னா அதை தெரிவிக்க வேண்டியது எங்க கடமை. ரிசீவர் வைக்கப்பட்டது. அரவிந்த் ஒரு சில துணிகளை எடுத்து பெட்டியில் வைத்துக் கொண்டான். ஏதாவது பஸ் கிடைக்கும் என்று நம்பிக்கையில் கதவை பூட்டி கொண்டான். ஏன் இப்படி என்ன அலக்கழிக்கிற? ரங்கா சொன்னதை கேட்டு சந்தேகப்பட்டு நான் ஊட்டிக்கே போகாம இருந்திருந்தா இத்தனை குழப்பம் இல்ல. அதுக்கப்புறம் அடுக்கடுக்கா குழப்பம். ஒன்றன் பின் ஒன்றா நம்ப முடியாத சம்பவங்கள். அடுத்த நிமிஷம் என்ன நிகழப்போகுதோ என் வாழ்வுலன்னு எனக்கே தெரியல. தவித்தான். பேருந்து நிலையம் வந்தான். விசாரித்தான். அடுத்த 1 மணி நேரம் கழித்து கோவைக்கு எக்ஸ்பிரஸ் பஸ் ஒன்று இருந்தது. டிக்கெட் பதிவு செய்து கொண்டு ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்தான். சிகரெட் பிடிக்க தோன்றியது. ஒன்றை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். மெல்ல இழுத்து நாசித்துவாரம் வழியாக புகை விட்டான். ஹலோ அரவிந்த். திரும்பினான். பழைய கம்பெனியில் வேலை பார்த்த வேணு. ஹாய் வேணு. என்ன அரவிந்த், வெளியூர் பயணமா? கோயம்புத்தூர் வரைக்கும். அப்புறம் ஏதாவது வேலை கிடைச்சதா உனக்கு? இல்ல சும்மாத்தான் இருக்கியா? இவன் வேற நோகடிக்கிறான் என்று தோன்றியது. தற்சமயம் எதுவும் கிடைக்கல. ஏதாவது இன்டர்வியூவா? இல்ல, பர்சனல் விஷயமா போறேன். கொஞ்சம் முன்னாலதான் தேனாம்பேட்டை சிக்னல்ல கார்ல பார்த்தேன் ஷில்பாவை. என்னது? அலறலாக ஒலித்தது அரவிந்தின் குரல். வேணு அதை கவனிக்கவில்லை. நான் பைக்ல ஜஸ்ட் பக்கவாட்டுல இருந்தேன். ஷில்பா என்ன கவனிக்கல. டிரைவ் பண்ணிட்டு வந்தவரோட ரொம்ப சீரியஸா எதையோ விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சிக்னல் விழுந்துட்டதுனால வண்டிகளை எடுத்துட்டாங்க. அரவிந்துக்கு நெற்றி நரம்பு புடைத்தது. வேணு, நிஜமா சொல்லு, நீ பார்த்தது ஷில்பா தானா? என்ன அரவிந்த், ஷில்பாவை எனக்கு தெரியாதா? என்கிட்ட எவ்வளவு நெருக்கமா பழகிருக்கா ஷில்பா. இன்ஃபேக்ட் முன்னை விட கொஞ்சம் கூடுதலா சதை போட்டு ஜிகு ஜிகுன்னு ஒரு பளபளப்பு கூடி இருக்கு அவகிட்ட. ஐம் சாரி, நீ அவ புருஷன். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அரவிந்த். ஷில்பா உனக்கு மனைவியா அமைஞ்சதை நினைச்சு இன்னமும் கம்பெனி பெருமூச்சு விடுது. அரவிந்த் பெருமளவு உஷ்ணமாகி விட்டான். கோவையில் ஷில்பாவை நான் கழுத்தை நெரித்தேன். திரும்பி வந்தேன். இரவு அவள் வீடு திரும்பினாள். மறுநாள் காணவில்லை. கோவை மருத்துவமனையில் அவள் அனுமதிக்கப்பட்டதாக 2 முறை தொலைபேசி தகவல். நம்பி புறப்பட்டால் தேனாம்பேட்டை சிக்னலில் சற்று முன்பு இவன் பார்த்திருக்கிறான். கண்கள் சிவந்து ஒரு மாதிரி ஆவேசம் போல வந்து விட்டது அரவிந்துக்கு. என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? என்ன பைத்தியக்காரனாக்குறீங்களா? கொத்தாக வேணுவின் சட்டையை பிடித்து விட்டான். அரவிந்த், என்னாச்சு உனக்கு? இது பொது இடம். இது பொது இடம்னு எனக்கும் தெரியும். ஆனா என் மனைவி பொது சொத்து இல்ல. அப்படி யார் சொன்னா? அவ ஜிகு ஜிகுன்னு சதை போட்டிருக்காளா? நாயே, அவளை என்கிட்டவே நீ வர்ணிக்கிறியா? வேணுவின் முகத்தில் புலேரன அரைந்தான் அரவிந்த். அந்த அடியின் தீவிரம் தாங்காமல் வேணு தூர போய் விழுந்தான். கூட்டம் சேர்ந்து விட்டது. என்ன, ஏன் சார் அவரை போட்டு அடிக்கிறீங்க? அப்படித்தான் அடிப்பேன், அது எங்க சொந்த விஷயம். நல்லா இருக்கே நியாயம். பப்ளிக்ல வச்சு சொந்த கதை பேசினா பாக்குறவன் பல்ல குத்திக்கிட்டு நிப்பானா? வேணுவுக்கு அவமானமாகி விட்டது. ஏற்கனவே ஷில்பா தனக்கு கிடைக்கவில்லையே என்ற பழைய ஆதங்கம் வேறு. அரவிந்த் அவளை அடைந்து விட்ட அன்றே வேணுவிடம் கணிசமான பொறாமை அடி நெஞ்சில் கனல் பூத்து கிடக்க, அந்த அடி வாங்கிய அவமானம் அதை விசிறிவிட சட்டென பயன்படுத்தி கொண்டான். சார் இப்படி வாங்க, அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்ல, விட்டுருங்க. அதான பார்த்தேன், மூஞ்சி முகரையே ஒரு மாதிரி இருக்கு. நீ எப்படியா மாட்டின? என்ன பெருசு? அந்த ஆளு பைத்தியம்பா. ஒரே நொடியில் அந்த செய்தி தந்தி பாஷையில் அங்கு பரவ, பைத்தியம் பாவன். காதில் மானாவாரியாக விழ அதிர்ந்து போனான் அரவிந்த். உணர்ச்சிகளை அறவே தொலைத்தான். விவேகம் இழந்தான். யாருடா பைத்தியம்? இன்னொருவன் சட்டையை பிடிக்க, டேய் பைத்தியம் அடிக்குதுடோய் கூக்குரல் எழுப்ப இன்னும் கூட்டம் சேர்ந்தது. ஓரிருவர் பொத்து பொத்தென்று தர்ம அடி போட, 4-5 பேர் சட்டையை பிடித்து இழுக்க, கனத்த கூட்டம் சேர்ந்து விட அவசரமாக ஒரு போலீஸ்காரர் ஓடி வந்தார். என்னையா கலாட்டா இங்க? சட்டை மானாவரியாக கிழிப்பட, தலை கலைந்து கண்கள் சிவந்து பரிதாபமாக நின்றான் அரவிந்த். பைத்தியம் சார். இல்ல, நான் பைத்தியம் இல்ல. வேணு சொல்லுடா. கூட்டத்தில் வேணு இல்லை, நழுவி விட்டான். எல்லாரும் விலகி போங்க. போலீஸ்காரரு அதட்டலன்னா கூட்டம் மனமில்லாமல்
அரவிந்தை திரும்பி திரும்பி பார்த்தபடி கலைந்தது. என்ன மேன், பப்ளிக்ல கலாட்டா பண்ண, முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போடணுமா? போடியா, நீ ஒருத்தன் தான் பாக்கி. ஜெயில இருக்கிறது சுகம், மனுஷங்களை பார்க்காமலே இருக்கலாமே. சொல்லிவிட்டு திடீரென சிரிப்பு வர உதட்டை கிழித்து கொண்டு குபீரென சிரித்தான் அரவிந்த். குத்துக்காலிட்டு உட்கார்ந்து அழத் தொடங்கினான். இன்னும் 2 போலீஸ் பல்லவன் பணியாளர்கள் வர கூட்டம் சேர்ந்து கொண்டே இருந்தது. அந்த ஆளை ரூம்ல கொண்டு போய் போட்டுட்டு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணியா, இல்லனா பொதுமக்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பான். அரவிந்த் திமிர திமிர 2 போலீஸ்காரர்கள் அவனை அள்ளி கொண்டு போனார்கள். 20 நிமிடங்களில் மனநல மருத்துவமனையில் இருந்து அந்த வேன் வந்து நின்றது. பணியாளர்கள் இறங்கி ஓடி வந்தார்கள். அரவிந்தை அப்படியே எடுத்து வந்து வேனுக்குள் திணித்தார்கள். இல்ல, நான் பைத்தியம் இல்ல. யாரும் அவன் கூச்சலை பொருட்படுத்தவில்லை. வேன் ஓடத் தொடங்கியது. திரும்பவும் ஷில்பாவை கழுத்தை நெரித்தது முதல் சகல சம்பவங்களும் மனத்திரையில் ஓடத் தொடங்கின. நிச்சயமா இத்தனையும் நடந்திருக்கு. நான் பைத்தியம் இல்ல, அதை சொன்னா இனி நம்புவாங்களா? வேன் கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை முன்பு நின்றது. 4 பேராக பிடித்து இறக்கினார்கள். உள்ளே அழைத்து சென்றார்கள். டாக்டர் ஒருவர் எதிர்பட்டார். ஒரு பணியாளன் விவரம் சொன்னான். தனி ரூம்ல போடு, சாயங்காலம் வந்து பாத்துக்கலாம், இப்ப நேரம் இல்லை எனக்கு. சின்னதாக இருந்த ஒரு தனி அறையில் இவனை அழைத்து விட்டு அவர்கள் விலக சரிந்து சுவரோரம் உட்கார்ந்தான் அரவிந்த். எப்படி இருந்த நான் இப்படியாகி விட்டேன்? மாலை 6 மணிக்கு ஒரு டாக்டர் வந்தார். பணியாளர்கள் கதவை திறந்து விட உள்ளே நுழைந்தார். இளைஞர் தான், நல்ல சிகப்பு நிறத்தில் உயரமாக வசீகரமாக இருந்தார். ஹலோ, நிமிர்ந்தான் அரவிந்த். ஒரு நொடி அவன் பார்வை சாதாரணமாக இருந்தது. அதன் பின் கடுமையானது. அருகில் நெருங்கினான் டாக்டர். உங்களை நான் சோதிக்கணும். நீ என்ன கடவுளா? புதுசா என்ன சோதிக்காத ஆள் நீ ஒருத்தந்தான், போயா வெளியே. டாக்டர் திரும்பி பார்த்தார். அதை புரிந்து கொண்டு உதவியாளர்கள் விலக டாக்டர் மட்டும் நின்றார். என் பேர் விஷ்ணு. சங்கு சக்கரத்தை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டியா? உங்க பேர் என்ன? அப்படிலாம் எதுவும் எனக்கு கிடையாது. அவனை இன்னும் நெருங்கி தோளில் கை போட்டார் டாக்டர். அந்த ஸ்பரிசத்தில் கொஞ்சம் அழுத்தம், மீதி கனவு, ஜன்னமான மின்சாரம் எல்லாம் கலந்திருந்தது. ஏன் பைத்தியமா நடிக்கிறீங்க மிஸ்டர்? சடாரண நிமிர்ந்தான் அரவிந்த். நீங்க பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். எப்படி உங்களை இங்க கொண்டு வந்தாங்க? யார் வேலை இது? என்ன உங்க பேரு? டாக்டர் ப்ளீஸ் கம் அவுட். நான் வந்த உடனே நீங்க பார்த்த இயல்பான பார்வையில உங்களை முழுமையா எடை போட்டுட்டேன் நானு. சொல்லுங்க, உங்க பேரு, விலாசம், பிரச்சனைகள், இங்க நீங்க வர காரணம் எல்லாம் சொல்லுங்க. டாக்டர், உங்களையாவது நான் நம்பலாமா? யாரையும் நம்ப முடியாத அளவுக்கு எது உங்களை விரட்டுது? தெரியல டாக்டர். சினிமால சட்டு சட்டுன்னு காட்சிகள் மாறிட்டே போற மாதிரி 3 நாள்ல என் வாழ்க்கையில 300 திருப்பங்கள். ஏன்னு எனக்கே புரியல. யார் இதுக்கு காரணம் தெரியவும் இல்லை. வாங்க என்னோட. டாக்டருடன் மௌனமாக நடந்தான். அவரது தனி அறைக்குள் நுழைந்தார் டாக்டர். சிஸ்டரை அழைத்தார். என்ன டாக்டர்? கொஞ்ச நேரத்துக்கு, நான் அழைக்கிற வரைக்கும் யாரும் இங்க வர வேண்டாம். சரி டாக்டர். உட்காருங்க மிஸ்டர். அரவிந்த் தன் பெயரை சொல்லிக் கொண்டு அவனே உட்கார்ந்து கொண்டான். சொல்லுங்க. கம்பெனியில் உத்தியோகம் பார்த்த காலத்தில் ஷில்பாவை காதலித்தது முதல் ஆரம்பித்தான். சமீபத்தில் பஸ் ஸ்டாண்ட் சம்பவம் வரை எதையும் அவன் மறைக்கவில்லை. சொல்லி முடிக்க 3/4 மணி நேரம் ஆனது. நீர் பருக தந்தார் டாக்டர். பருகி முடித்து பெருமூச்சு விட்டான். ஆயாசத்தில் கண்களை மூடி சாய்ந்து கொண்டான். ஒரு சில நிமிடங்கள் டாக்டர் அவன் அமைதியை குலைக்காமல் விட்டுவிட்டார். எதிரும் புதிருமா 3 நாள்ல இவ்வளோ சம்பவங்கள் ஒருத்தன் வாழ்க்கையில நடக்குமா டாக்டர்? பட் நடந்திருக்கு. நிஜமாவே ஒரு மனுஷனை பைத்தியமாக்குற சம்பவங்கள். நான் இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டிருந்தா என் மூளையே கலங்கி போயிருக்கும். சரி, என்கிட்ட ஆரம்பத்துல ஏன் பைத்தியமா நடிச்சிங்க? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில என்னை கொண்டு வந்துட்டாங்களேன்னு நானும் துடிச்சேன் டாக்டர். ஆனா தனியறையில யோசனை பண்ணப்போ இதை விட பாதுகாப்பான இடம் எனக்கு இல்லைன்னு பட்டுது. சத்தியமா வெளியுலகத்தை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு டாக்டர். எந்த புது பிரச்சனை வெளியே என்னை துரத்துமோன்னு நடுங்குறேன் நான். டாக்டர் பேப்பர் வெயிட்டை உருட்ட தொடங்கினார். நான் சொன்னதெல்லாம் நீங்க நம்பலையா டாக்டர்? ஏன் இல்ல, ஆனா முரண்பாடுகள் ரொம்ப இருக்கு. கேட்கவே இத்தனை முரண்பாடுகள் இருந்தா அதை அனுபவிக்கிறேன்னா எவ்வளவு அவஸ்தைப்படுவேன். இப்ப புரியுதா டாக்டர்? அப்கோர்ஸ். எது டாக்டர் என்ன துரத்துது? தெரியல. நீங்க மனநோயாளி இல்ல, ஆனா இந்த நிலை தொடர்ந்தா நிச்சயமா நோயாளியா ஆக்கப்படுவேன். சட்டன நிமிர்ந்து உட்கார்ந்தார். இப்ப என்ன சொன்னீங்க? மனநோயாளி ஆக்கப்படுவேன். திரும்ப சொல்லுங்க. ஏன் டாக்டர்? கமான் மிஸ்டர் அரவிந்த். திரும்பவும் அதை சொன்னான். எஸ், உங்களை மனநோயாளியாக்க ஏதோ ஒரு முயற்சி நடந்திருக்கு. அதை ஏன், யாரு, எதுக்காக நடத்திருக்காங்கன்னு தெரியல. என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்களோட பின்னணிய, இப்ப நடந்துட்டு இருக்கிற வாழ்க்கைய துப்பறியணும். நானா டாக்டர்? டாக்டர், நீங்க எனக்காக தப்பு இல்ல. உங்களுக்கு பைத்தியம் இல்ல, அது கூட இயல்புதான். நல்லா இருக்கிற ஒரு மனுஷனை
பைத்தியமா ஆக்க நினைக்கிறது பாதகம். காரணம் பலமா இருக்கு. ஒண்ணு செய்யுங்க. சொல்லுங்க டாக்டர். நீங்க கொஞ்சம் சீரியஸ் கேஸ்ன்னு சொல்லி தனியரை ஒதுக்கி தரேன் உங்களுக்கு. சொன்ன மாதிரி இந்த இடம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. சரி டாக்டர். பெரிய டாக்டர் கிட்ட மட்டும் நிஜம் சொல்லிடுறேன். உங்க வீட்டு விலாசம், ஷில்பாவோட ஆபீஸ் விலாசம் ரெண்டும் தொலைபேசி எண்களோட கொடுங்க. அரவிந்த் எழுதி கொடுத்தான். குட். மற்ற பைத்தியங்களால உங்களுக்கு பாதிப்பு வர வேண்டாம் தான் நான் கவலைப்படுறேன். தேங்க்யூ டாக்டர். என்கிட்ட எந்த தகவலையும் நீங்க விடலையே. இல்ல, சொன்னதுல 100% நிஜம். நான் நம்புறேன். வாங்க. தனியறை ஒன்றுக்கு அழைத்து சென்றார் டாக்டர். அவனை உள்ளே அனுப்பிவிட்டு தாழ்ந்த குரலில், உங்க நிஜம் தற்சமயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி நீங்களும் பைத்தியம்தான். நடிப்பு தொடரட்டும். சரி டாக்டர். அவர் போய்விட்டார். அரவிந்த் அந்த தனி அறையின் மத்தியில் வந்து அமர்ந்தான். மல்லாந்து படுத்து கொண்டான். மனநோயாளி ஆக்கப்படுவேன். அந்த வார்த்தைகள் தான் டாக்டரை பாதிச்சிருக்கு. முன்பின் முரணான சம்பவங்களை நிகழ்த்தி நிஜமாகவே என்னை மனநோயாளியாக்க முயற்சி நடந்திருக்கிறது. யார் இதற்கு காரணம்? ஷில்பாவா? எனக்கு தெரிந்த வரையில் ஷில்பா தவிர வேறு யார்? அந்த ரீஜனல் மேனேஜர் எனக்கு தெரிந்த நபர் அல்ல. வேறு யாரையும் எனக்கு தெரியாது. ஒருவேளை பழைய கம்பெனி நபர்களோ? எனக்கு வட இந்தியாவுக்கு மாற்றல் தந்து என்னையும் ஷில்பாவையும் அப்போதே பிரித்து வைக்க நினைத்த அவனா? என் பிசினஸ் சரியா நடக்க விடாம என்னை அலப்பாய வச்சவங்க இல்லையா? சரி, ஷில்பா எப்படி பிக்சர்ல வந்தா? ஷில்பாவை துருப்புச்சீட்டா வச்சு விளையாடுறாங்களா? என்னை மனநோயாளியாக்கி நிரந்தரமா மருத்துவமனையில அடைச்சிட்டா ஷில்பாவை அடைஞ்சிடலான்ற தீர்மானமா? இதற்கு ஷில்பா சம்மதிப்பாளா? சம்மதிச்சிருக்கணும். என்ன ஷில்பா காதலிச்ச சமயம் எனக்கு வேலை இருந்தது, சமூக கௌரவமும் வருமானமும் இருந்தது. இப்போ எதுவும் இல்லை. அதனால என்னை விலக்கிட ஷில்பா முடிவெடுத்துட்டாளா? நேரா என்னை விட்டு விலகிறத சட்டம் கூட அனுமதிக்காது. மனைவிங்கிறதுனால தகுந்த காரணம் வேணும். பைத்தியத்தோட குடுத்தனம் பண்ண முடியாதுன்னு ஒரு பொண்ணு வழக்கு தொடர்ந்தா சட்டம் நிச்சயம் அவளுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். ஏன், என்ன பாவம் பண்ண நானு? தன்மேலேயே கழிவிறக்கம் ஏற்பட்டு முதல் முறையாக கண்ணீர் புறப்பட்டது அவனுக்கு. பிரசன்னா ஊர்ல இல்லையா? பாஸ் திருநெல்வேலி போயிருக்கிறாரு. ஒரு மர்டர் கேஸ் விஷயமா வர 1 வாரம் ஆகும். டாக்டர் விஷ்ணுவின் அழைப்பின் பேரில் நவீன் அவரை சந்தித்தார். அவர் வீட்டுக்கே வந்திருந்தார். என்ன டாக்டர் விஷயம்? நான் உதவ முடியுமா? முடியும்னு நினைக்கிறேன். விவரத்தை சொல்லுங்க. இதுல நானே தெளிவா குறிச்சு வச்சிருக்கேன், படிச்சு பாருங்க. அவரிடம் இருந்து அந்த ஃபைலை வாங்கி கொண்டான் நவீன். கம்ப்யூட்டர் மூலம் பதிவாகி இருந்த தகவல்கள் சீரான ஆங்கிலத்தில் தெளிவாக வரிசைப்படுத்தப்பட்டிருந்தது. நவீன் படித்துக்கொண்டே வந்தான். முடித்தான். தேநீர் வந்தது. சாப்பிடுங்க நவீன். எடுத்து மெல்ல உறிஞ்சினான். பெக்யூலியர் கேஸ். உங்களால கையாள முடியுமா? பிரசன்னாவோட பள்ளிக்கூடத்துல பயின்றவன்னா. முடியாதுங்கிற வார்த்தை எங்க அகராதியில அகத்தப்பட்டிருக்கு. தட்ஸ் குட். என்ன தோணுது இதை படிச்சதும்? தோன்றது அப்புறம் அந்த அரவிந்த் மனநோயாளி இல்லைன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுதா? ஏன், என் அனுமானத்துல உங்களுக்கு சந்தேகமா? நோ டாக்டர். வழக்குன்னு வந்துட்டா என்னையே நான் சந்தேகப்படுவேன். இது எங்களுக்கு பால பாடம். அது உங்க உரிமை. அரவிந்தோட பர்சனல் வாழ்க்கையில அல்லது நடந்த சம்பவங்கள்ல எந்த அளவுக்கு நிஜம் இருக்குன்னு ஆராயறது என் வேலை இல்ல. ஆனா என் மருத்துவ அறிவை, மனோதத்துவ அனுபவங்களை வச்சு கூட்டி கழிச்சா அந்த அரவிந்த் நிச்சயம் மனநோயாளி இல்ல. நல்லது டாக்டர். அவனை மனநோயாளி ஆக்க முயற்சிகள் நடந்த மாதிரி தெரியுது. அவன் வர்ணிச்ச சம்பவங்கள் மூலமா அவன் மனநோயாளி ஆகுறதுல யாருக்கு ஆதாயம்னு தெரியல. சூழ்நிலை பார்த்தா ஏதோ ஒரு கிரைம் நடந்திருக்கு, இல்லைன்னா நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டாக்கப்பட்டிருக்கு. எஸ் டாக்டர். அதனாலதான் உங்களை நான் வரவழைச்சேன். எஸ் டாக்டர். 2 வருஷமா ஷில்பாவோட தொடர்பு உண்டாகி பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில அவ புருஷன் ஆயிருக்கிறான் அரவிந்த். இங்கதான் குற்றம் ஆரம்பம். அது எந்த ரூபத்துல எப்படிலாம் கை கால் முளைச்சு நடந்திருக்குன்னு பாக்கணும். டாக்டர், நீங்க தந்த தகவல்களை வச்சு பார்த்தா அழகா ரொம்ப சாதுரியமா யாரோ திட்டம் போட்டு இதையெல்லாம் செயல்படுத்தி இருக்கிறதா தோணுது. நிச்சயமா. நான் எந்த திசையில எப்படி என் பயணத்தை இதுல ஆரம்பிக்கணும்னு நீங்க சொல்றீங்க டாக்டர்? அது உங்க விருப்பம். ஆனா அந்த அரவிந்த் ஒரு மனநோயாளியா மாறணும்னு யாராவது விரும்பி இருந்தா அது கொடுமை. அதோட பின்னணிய நீங்க பிடிங்க. நவீன் எழுந்து கொண்டான். கை குலுக்கினான். ஃபைலை நான் வச்சுக்கலாமா டாக்டர்? ஷியோர். என்கிட்ட வேற காப்பி இருக்கு. உங்களுக்கு தான் இது. நவீன் ஃபைலுடன் நேராக வீடு திரும்பி விட்டான். ஜனனி ஒரு பெட்டியில் துணிகளை எடுத்து அடுக்கி கொண்டிருந்தாள். எங்க புறப்பாடு? நானும் மேடமும் ராமேஸ்வரம் போறோம். காசிக்கு போகாம ராமேஸ்வரம் போனா பலன் உண்டா? நாங்க என்ன கடவுளை தரிசிக்கவா போறோம்? பின்ன காலங்காத்தால வாய புடுங்காத. அப்புறம் ஏதாவது சொல்லுவேன். நவீன்னா, மேடத்தை மட்டும் அனுப்பு, நீ போகாத. ஏன்? சும்மா ஒரு இதுக்குத்தான். எதுக்கு சொல்லணுமா வெளிப்படையா? சொல்ல கூச்சப்படுவேன்னு பாத்தியா?
நீ இங்க இருந்தா நான் என் துணிகள் எல்லாம் அவிழ்த்து. ஜனனியின் முகம் சூடாகி போனது. சி, இப்படியா பச்சை பச்சையா பேசுறது? ஏன் இதுல என்ன பச்சை? வேலைக்காரி மட்டம் போட்டுட்டா, வாஷிங் மிஷின் ரிப்பேர். நீ இங்க இருந்தா நான் என் துணிகள் எல்லாம் அவிழ்த்து போடுவேன், நீ துவைக்கலான்னு சொன்னேன். அடச்சி, வாஷிங் மிஷின் சரியானா முதல்ல ஒன்ன போட்டு துவைக்கணும். அத்தனை அழுக்கு உங்ககிட்ட. தாயி, ஜொல்லு விட்டுட்டு நின்னியாக்கும். நான் கிளுகிழுப்பா ஏதோ சொல்ல போறேன்னு. சரி, வேலையை போய் பாரு. நீ இல்லாம எந்த வேலைன்னு நான் பாக்குறது? லதா உள்ளே நுழைந்தாள். ஜனனி, நீ வேண்டாம். இங்க கோர்ட்ல 2 கேஸ் வருது. இந்த வாட்டி வாய்தா வாங்க முடியாது. நான் இல்லாத பட்சத்துல நீயாவது இருந்தாகணும். சரி மேடம். ஏன் குரல்ல சொரத்தே இல்ல? நீங்களும் இல்லைன்னா நவீன் என்ன ஏன் ஏதாவது பண்ணிடுவான்னு பயமா? பண்ணுனா தேவலையே, வேலை வாங்குவான் நிறைய. லதா புறப்பட்டு போய்விட்டாள். இப்படி வா ஜனனி, சொல்லு. காதுல விழுது. இந்த ஃபைல படி. பாஸ், காத்து நல்லா உனக்கும் அடிச்சிருக்கு. எப்பவும் உத்தியோகம் தானா? அழகா ஒரு பொண்ணு இருக்காளே, அவளை கொஞ்சம் குஷிப்படுத்துவோன்னு மனசுல தோணுதா? நவீன் சுற்றுமுற்றும் அவசரமாக பார்த்தான். என்ன பாக்குற? அழகா பொண்ணு இருக்குதுன்னு சொன்ன, அப்படி யாரும் இங்க காணும்? அவலட்சணமானவங்க கண்ணுக்கு அழகு எப்பவுமே தெரியாது. முண்டம். கூப்பிட்டியா? அந்த ஃபைலை தந்து தொலை. அவனிடமிருந்து பறித்து கொண்டு பிரித்தாள். மேம்போக்காக படித்து கொண்டே வந்தவள் சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து படிக்க தொடங்கினாள். சுவாரஸ்யமா இல்ல? கூடவே முடியையும் பிச்சுக்க தோணுது. ஓ அனுமானம் என்ன? சரியா சொல்ல முடியல. ஆனா அந்த ஷில்பா தான் நடந்த சம்பவங்கள் அத்தனைக்கும் மூல காரணம். இத நீ சொல்லணுமாக்கும். இல்ல நவீன், சரியா புரிஞ்சுக்கல நீ. அவளே திட்டம் போட்டு நடத்திருக்கான்னு சொல்ல வரேன். அப்படிங்கிற சம்பவ கோர்வையில சீரான ஒரு போக்கு தெரியுது பாரு. எல்லாத்துலயும் ஷில்பா இருக்கிறா. அவளுக்கு அரவிந்த பைத்தியமாக்குறதுல என்ன லாபம்? அத அவளை தான் கேட்கணும். அரவிந்த் பணக்காரன் இல்ல. கோடிக்கணக்கான சொத்துக்களுக்காக ஒருத்தனை அலக்கழிச்சா நியாயம். இவனே அவ கால்ல நிக்கிறான். குழம்பல? இல்ல நவீன், ஒரு பொண்ணு திட்டம் போட்டு செயல்பட தொடங்கிட்டா அதுக்கு மூல காரணம் பணம் மட்டும்தான் அவசியம் இல்ல. இன்னும் சொன்னா பணவெறி பெண்களை விட ஆண்களுக்கு தான் அதிகம். சந்தடி சாக்குல வாடுறியே? இல்லப்பா, இது நிஜம். அந்த ஷில்பாவை கூர்ந்து கவனிக்கணும். திட்டம் போட்டு அரவிந்த அவ பைத்தியமாக்க நினைச்சிருந்தா அதுக்கு நிச்சயம் ஏதாவது காரணம் இருக்கும். இவனால அவ கடுமையா பாதிக்கப்பட்டிருப்பான்னு சொல்றியா நீ? நிச்சயமா. ஏன் சுத்தி வளைச்சு மூக்க தொடணும்? பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன்னு இருந்துட்டா அது ராஜதந்திரம். புரியாம பேச தொடங்கிட்ட. இடைத்தேர்தல நிக்கட்டுமா? இடையே இல்லாதவ நீ. உனக்கு தேர்தல் ஒரு கேடா? புறப்படு. எங்க? ஷில்பாவை பார்க்க போறோம். டெலிபோன் ஒலித்தது. நவீன் போய் எடுத்தான். நான் டாக்டர் பேசுறேன் நவீன், கொஞ்சம் வர முடியுமா? ஏன் டாக்டர்? அந்த ஷில்பா வந்திருக்கிறாங்க. நவீன் ஜனனியுடன் மனநல மருத்துவமனைக்குள் நுழைந்தான். விவரம் கேட்டு டாக்டர் விஷ்ணுவின் அறைக்குள் நுழைந்தான். ஐ எம் நவீன், இது அட்வொகேட் ஜனனி. ஹலோ, உட்காருங்க. டாக்டர் விஷ்ணு வரவேற்றார். அவரை தவிர அந்த அறையில் யாரும் இல்லை. எங்க ஷில்பா? அடைச்சி வைக்கப்பட்ட அரவிந்த பார்க்க போயிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க ஷில்பா? கேட்டா உங்களுக்கும் எனக்கும் பைத்தியம் பிடிக்கும். இங்க படுக்க தயார் பண்ணணும். புரியல. அவ வந்த பிறகு நடந்ததை டாக்டர் விஷ்ணு சொல்ல தொடங்கினார். அவர் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த காலை நேரத்தில் சற்றே படபடப்புடன் அவள் நுழைந்தாள். டாக்டர், என்னம்மா, யார் நீங்க? நான் ஷில்பா. சடார் என நிமிர்ந்து உட்கார்ந்தார் டாக்டர். மிஸ்டர் அரவிந்தோட மனைவி? ஆமா. அவருக்கு எப்படி இருக்கு? அவளை ஏற இறங்க பார்த்தார் டாக்டர் விஷ்ணு. இதுக்கு ஒரே வார்த்தையில உடனடியா பதில் தந்துட முடியாது மிஸ்ஸஸ் அரவிந்த். அந்த அளவுக்கு பிரச்சனையா டாக்டர்? உட்காருங்க. நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா? இல்ல ஊட்டில இருந்து இப்பதான் வந்தீங்களா? ஊட்டியா? நான் எப்போ ஊட்டிக்கு போனேன்? டாக்டர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். மேடம், தயவு செஞ்சு உண்மையை பேசுங்க. அதான் அரவிந்த குணப்படுத்தும். உங்களுக்கு அவர் குணமாகணும்னு ஆசை இருந்தா நடந்ததை என்கிட்ட சொல்லுங்க. நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல டாக்டர். விஷ்ணு அவளை ஒரு முறை கூர்ந்து கவனித்தார். அந்த கண்களில் கள்ளத்தனம் தெரியவில்லை. ஒருவித மிரட்சியும் ஐயோ பாவம் என்ற பாவனையும் மட்டுமே இருந்தன. நீங்க போன வாரம் ஆபீஸ் வேலையா ஊட்டிக்கு புறப்பட்டு போலியா? நிச்சயமா இல்ல. ஆரம் ஊர்ல கிடையாது. ஒரு பயிற்சிக்காக அயல்நாடு போயிருக்கிறாரு. திரும்பி வர 2 மாசம் ஆகும். சரி, நீங்க எங்க போனீங்க? எங்கேயும் போல. வீட்டுக்கு தானே வந்தேன், ஆபீஸ் விட்டு. எல்லா நாளும்? நிச்சயமா. சரி, நீங்க வீட்டுல வரும்போது வீட்டுல அரவிந்த் இருந்தாரா? அவள் மௌனமாக இருந்தாள். சொல்லுங்க, அரவிந்த் இருந்தாரா? இல்ல, இப்பெல்லாம் பல சமயம் அவர் வீட்டுல ராத்திரி வேலையில தங்கறது இல்ல. எங்க போறாருன்னே தெரியறது இல்ல. நீங்க ஒரு மனைவியா இருந்து கேட்க மாட்டீங்களா? கேட்டா பதிலே சொல்றது இல்ல. ரொம்பவும் வற்புறுத்தி கேட்கவும் பயமா இருக்கு. அவருக்கு வருமானம் இல்ல, சமூக அந்தஸ்துன்னு சொல்ல ஒரு தொழில் இல்ல. தாழ்வு மனப்பான்மை அவரை போட்டு அலக்களிக்கிறது.
இந்த நிலையில நான் கொஞ்சம் தீவிரமா அவரை கண்காணிக்க தொடங்குனா அது அவர் மனசை பாதிக்காதா? ஆனாலும் ஒரு மனைவிக்கு தன் கணவன் போக்கு தெரிய வேண்டாமா? நிச்சயமா. என் நிலையில உள்ள மனைவிக்கு வாழ்க்கையே நரகம். அழுதாள். சரி, வீடு திரும்பும்போது எப்படி வராரு? கேள்வி புரியல. குடிச்சிட்டு இது மாதிரி எப்படியாவது? நிச்சயமா இல்ல. ஆனா சில சமயம் திடீர்னு சிரிக்கிறாரு. சில சமயம் கண்கள் கலங்கி இருக்கு. பல சமயம் ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறாரு. நான் ரொம்ப கவலைப்பட தொடங்கியிருக்கேன். உங்களை ஒரு மனோதத்துவ பரிசோதனை செய்யணும்னு நான் எப்படி நேரடியா அவர்கிட்ட சொல்ல முடியும்? சோ, இந்த நாட்கள்ல நீங்க எங்கேயும் போகல, வெளியில போனது அவர்தான். ஆமா, அவர் இங்க அனுமதிக்கப்பட்டிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு என்னாச்சு டாக்டர்? அவருக்கு மனநிலை சரியில்லைன்னு கருதுறோம். டாக்டர், குணமாகுமா அவருக்கு? அதை இப்பவே எப்படிம்மா சொல்ல முடியும்? சிகிச்சையே தொடங்கலையே இன்னும். நான் அவரை போய் பார்க்கலாமா? ஆனா எச்சரிக்கையா கையாளுங்க. ஒரு உதவியாளனை அழைத்து அவளை அனுப்பி வைத்தார். இதுதான் நவீன் நடந்தது. டாக்டர், கேஸ் இப்ப குழப்பல? நிச்சயமா. நானே முடிய பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். அரவிந்த் அட்மிட் ஆன நிமிஷம் அவர் கண்களை பார்த்து அவர் மனோரீதியான நோயாளி இல்லைன்னு முடிவுக்கு வந்தேன். ஆதி முதல் எல்லாம் என்கிட்ட சொன்னாரு. அத்தனையும் நம்பும்படியா இருந்துச்சு. இப்ப என்னடானா இந்த அம்மா சொல்றது அதை விட தெளிவா இருக்கு. இவங்க வீட்டை விட்டு போலன்னு சொல்றாங்களே, ஆனா அரவிந்த் போயிருக்கிறதா சொல்றாங்க. அப்போ அரவிந்த் போனது நிஜம்தான். காரணம் வேற என்னவோ இருக்கு. இல்லன்னா ஷில்பா சொல்ற மாதிரி அரவிந்துக்கு மூளை சரியில்லைன்னா முடிவுக்கு வரணும். அப்படியும் வர முடியல நவீன். என் சர்வீஸ்ல இது ரொம்ப சிக்கலான கேஸ். ஷில்பா உள்ளே நுழைந்தாள். வாங்க, பாத்தீங்களா? பார்த்தேன் டாக்டர். என்ன சொன்னாரு? என்னை பார்த்ததும் உட்கார்ந்து இருந்தவர் எழுந்து ஓடி வந்தாரு. என்னை புதுசா பாக்குற மாதிரி ஏற இறங்க பார்த்தாரு. வச்ச கண்களை என் மேல இருந்து எடுக்க ரொம்ப நேரம் பார்த்துட்டு திரும்ப போய் உட்கார்ந்துட்டாரு. எதுவும் பேசல? இல்ல. நீங்க அவரோட பேச முயற்சிக்கலையா? இல்ல டாக்டர். ஏன்? எப்போ இது மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு இங்க அவர் அனுமதிக்கப்பட்டாச்சோ அப்பவே நான் பழைய சில்பாவா இருக்க முடியுமா? ஏன்? அவர் மனநிலை எந்த எல்லையில இருக்கோ உங்களையும் கலந்துக்காம நான் பேசுறது விவேகம் இல்லைன்னு பேசாம இருந்துட்டேன். அவருக்கு ஏன் டாக்டர் இந்த நிலைமை? எத்தனை கனவுகள் கண்டோம் ரெண்டு பேரும். உயிருக்கு உயிரா காதலிச்சோம். இப்ப கூட அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நான் ராஜினாமா பண்ண தயாரா இருக்கேன். அவரை உட்கார வச்சு பணிவிட செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ அவர் குணமாவாரு? எங்க மருத்துவம் சீரா இருக்கும். எங்களுக்கும் மேல தெய்வம் இருக்கு, நம்புங்க. நான் வரேன் டாக்டர். செய்யுங்க. கை கூப்பி விட்டு வெளியே நடந்தாள். அவள் வாசலை தாண்டியதும் நவீனை பார்த்தார் டாக்டர் விஷ்ணு. இது எந்த ரகம் நவீன்? தெரியல. பேச்ச வச்சு கண்டுபிடிக்க முடியல. யதார்த்தமா இருக்கு. அவர்தான் பைத்தியமா இருப்பாரா? என் மருத்துவ அனுபவத்தை வச்சு பார்த்தா அரவிந்த் தெளிவாத்தான் இருக்கிறாரு. டாக்டர், நீங்க நோயாளிய மட்டும் கவனிங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். நாங்கன்னா நானும் ஜனனியும் இதுல துப்பறியக்கூடிய வேலை நிறைய இருக்கு. ஓரளவு இந்த அம்மாவை பத்தி தரோவா அலசணும். அப்புறம்தான் முடிவுக்கு வரணும். நவீன் எழுந்து உட்கொண்டான். வெல் டாக்டர், அப்பப்போ டெலிபோன்ல உங்களை காண்டாக்ட் பண்றேனா? டாக்டர் எழுந்து கை குலுக்கினார். நவீன் ஜனனியுடன் புறப்பட்டு போக டாக்டர் யோசிக்க தொடங்கினார். உதவியாளனை அழைத்தார். என்ன டாக்டர், அரவிந்த நான் அழைச்சுதான் சொல்லி கூட்டிட்டு வா. 4-5 நிமிடங்களில் அரவிந்த் வந்தான். நீங்க எதுவும் பேசலையா ஷில்பாட்ட? இல்ல டாக்டர். ஏன்? உங்களை நான் கலந்துக்கல. திடீர்னு ஷில்பா வருவான்னு நான் எதிர்பார்க்கல. அதனால உணர்ச்சி வசப்பட்டும் என்னால பேச முடியல. அவளையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு மௌனமா இருந்துட்டேன். அவளும் பேசல. ஆனாலும் ரொம்ப தாக்கப்பட்ட தினசுல இருக்கிறா. சண்டாளி, ஒன்னால தானே எனக்கு இந்த நிலைன்னு அவளை பாக்குறதுக்கு முன்னால வரைக்கும் அவ மேல ஏகப்பட்ட விரோதத்தை வளர்த்து வச்சிருந்தேன். ஆனா அவளை பார்த்த நொடியில அந்த முகத்தை நெருக்கத்துல சந்திச்ச நிமிஷங்கள்ல என் கோபம், ஆவேசம், வெறி சகலமும் கரைஞ்சு காணாம போச்சு. என்ன மாயம் வச்சிருக்காளோ? இல்ல டாக்டர், அது கூட சரியான கணிப்பு இல்ல. அந்த அளவுக்கு ஆழமா அவளை நான் காதலிச்சிருக்கிறேன். இப்பவும் காதலிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்படி காதலிச்ச நீங்களா அவ கழுத்தை நெரிச்சிங்க? காரணம் ஆத்திரம். உயிரையே வச்சுக்கிட்டு நான் இருக்க இன்னொருத்தங்களோட ரூம் போட்டு தங்குனா எந்த புருஷன் டாக்டர் தாங்குவான்? திரும்பவும் அதே சொல்றான். எப்போ கேட்டாலும் சொல்லுவான். இவங்கிட்ட குழப்பம் இல்ல. ஒரு பைத்தியத்தால இந்த அளவுக்கு தெளிவா பேச முடியாது. டாக்டர் விஷ்ணு யோசிக்க தொடங்கினார். இப்படி உட்காரு, சொல்லு நவீன். எதிரே வந்து உட்கார்ந்தாள் ஜனனி. டாக்டர் தந்த விவரங்களை திரும்பவும் ஒரு முறை அலசி வருஷப்படுத்தணும். சொல்லு. முதல்ல ஆரம் கூட கார்ல ஊட்டிக்கு போறேன்னு சொல்லி ஷில்பா புறப்பட்டு போயிருக்கா. அப்புறமா அரவிந்தோட சிநேகிதன் ரங்கா வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் மூலம் ஆபீஸ் கான்ஃபரன்ஸ் ஊட்டியில நடக்கலன்னு தெரிஞ்சிருக்கு. மேலும் ஷில்பாவை பத்தி அவன் மோசமா விமர்சிக்க அரவிந்த் ஊட்டிக்கு புறப்பட்டு போயிருக்கிறான். ஊட்டியில ஷில்பாவும் இரு
அரவிந்த் ஊட்டிக்கு புறப்பட்டு போன வரைக்கும் ஒரு பகுதி. இத மட்டும் தனியா அலச போறோம். ஊட்டி மேட்டர் வேற. இதுல அலச என்ன இருக்கு? முதல்ல அந்த ஆரம், அடுத்தது ரங்கா. ரங்கா விலாசம் இருக்கா? டாக்டருக்கு போன் பண்ணி அரவிந்த் கிட்ட கேட்டு உடனடியா போன்ல தர சொல்லு. ஜனனி டெலிபோனை நெருங்கினாள். அதற்குள் வெள்ளைத்தாளில் மேப் போல ஏதோ ஒன்றை வரைந்து கொண்டு சில எண்களை எழுதினான் நவீன். 10 நிமிடங்களில் ஜனனி ரங்காவின் விலாசம் வாங்கிவிட்டாள். முதல்ல ஷில்பாவோட ஆபீஸ், அப்புறமா ரங்கா. இருவரும் பைக்கில் ஏறி புறப்பட லேசான மழை தூறல் இருந்தது. போறதுக்குள்ள சொட்ட சொட்ட நனைஞ்சிருவோம், பரவாயில்ல, வேகத்தை கூட்டினான் நவீன். ஆனாலும் ஷில்பாவின் அலுவலகம் போவதற்குள் நனைந்து விட்டார்கள். 3வது மாடியில் அந்த அலுவலகத்தில் பிரவேசித்து முகத்தில் வழிந்த மழை நீரை வழித்து விட்டு கொண்டார்கள் இருவரும். நவீன் ரிசப்ஷனை அணுகினான். நாங்க ரீஜனல் மேனேஜரை பார்க்கணும். அவர் ஊர்ல இல்ல, வெளிநாடு போயிருக்கிறாரு. நவீன் அதிர்ந்து போனான். எப்ப போனாரு? 15 நாள் ஆச்சு. திரும்பி வர 2 மாசம் ஆகும். நீங்க யாரு? அவர் நண்பர், தொழில் ரீதியா. தேங்க்யூ. இருவரும் வெளிப்பட்டார்கள். ஷில்பா சொன்ன தகவல்ல தப்பில்ல நவீன். உதைக்குது. 15 நாள் முன்னால வெளிநாடு போனவரு போன வாரம் எப்படி ஊட்டிக்கு வர முடியும்? இப்படி இருந்தா நவீன் சொல்லு. ஷில்பாவோட ஊட்டியில பார்த்த மனுஷர் ரீஜனல் மேனேஜரா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? வேற ஆளா இருக்கலாம் இல்லையா? பின்ன ரீஜனல் மேனேஜர் கூட கார்ல ஊட்டிக்கு போறேன்னு ஏன் ஷில்பா அரவிந்த் கிட்ட போய் சொன்னா? அது அரவிந்தோட ஸ்டேட்மெண்ட். ஆனா ஊட்டிக்கே போகலன்னு ஷில்பா சொல்றாளே. ஆரம் வெளிநாடு போயிருக்காருன்னு ஷில்பா சொன்ன தகவல் நிஜம்னு நிரூபிக்கப்பட்டாச்சு. நவீன் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் தம் அடிக்கிற நீ. ஆமா, உன்னை நாளைக்கு கட்டிக்கிட்டா நான் என்ன செய்வேன்? நுரையீரல்ல புத்துநோய் வந்து பொட்டுன்னு போயிடுவேன்னு இப்பவே கவலைப்படுறியா? என்ன உன் காதல்? நான் அதுக்காக கவலைப்படல. பின்ன ஒரு நாளைக்கு 4 பாக்கெட்னா 40 ரூபா, மாசம் 1200 ரூபா. நீ சிகரெட்டை விட்டா மாசம் ஒரு மைசூர் சில்க் புடவை எடுத்துப்பேன். சண்டாளி, புருஷனை விட புடவையா வசதி உனக்கு? வெளியில போனா எல்லாரும் புடவையத்தான் பாக்குறாங்க, புருஷனையா பாப்பாங்க? பாக்குற அளவுக்கு உங்ககிட்ட பல்லு மட்டும்தான் எடுப்பா இருக்கு. உன்ன சரி அப்புறமா கவனிச்சுக்கிறேன், விஷயத்துக்கு வா. அடுத்தது ரங்காவா? அரவிந்தோட நண்பன். உருப்படியா ஏதாவது தகவல் கிடைக்கும். வண்டி ரங்காவின் விலாசத்தை விரும்பியது. நகரத்தை விட்டு சற்று ஒதுக்குப்புறமாக இருந்தது ரங்காவின் வீடு. பழைய ஓட்டு வீடு, அதுவும் தீப்பெட்டி சைஸில் இருந்தது. கதவை தட்டினான் நவீன். கைத்தறி சேலையோடு ஒரு பெண் திறந்தாள். மிஸ்டர் ரங்கா தூங்கிட்டு இருக்காரு, நீங்க யாரு? அவரை பார்க்க வந்திருக்கோம், எழுப்ப முடியுமா? அவள் ஒன்றும் சொல்லாமல் உள்ளே போனாள். நவீன் அங்கிருந்த மோடாக்கள் 2 இழுத்து போட்டு கொண்டான். அவங்க நம்மள உட்கார சொல்லல, அதுக்காக காத்திருக்க முடியுமா? ரங்கா லுங்கி, திறந்த மார்பை மறைக்க ஒரு டவல், கண்களில் தூக்க கலக்கம், கொட்டாவி எல்லாம் கலந்து வெளிப்பட்டான். யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க மனநல மருத்துவமனையில இருந்து வரோம். ரங்கா சன்னமாக மிரண்டது தெரிந்தது. எதுக்கு? அரவிந்த் உங்க நண்பர் தானே? இருந்தோம் ஒரு சமயம், இப்ப இல்ல. என்ன அவனுக்கு? மனநோயாளி, அவரு அட்மிட் பண்ணிருக்கோம். காரணம்? பல காரணங்கள், முழுமையா ஆராய உங்க ஒத்துழைப்பும் வேணும். எதிரே உட்கார்ந்து கொண்டான் ரங்கா. நான் என்ன செய்யணும்? எங்க கேள்விகளுக்கு நிஜமான பதில சொன்னா அதுவே போதும். நீங்க டாக்டருங்களா? இல்ல, ஆனா மருத்துவத்துக்கு நெருங்கினவங்க. சரி கேளுங்க. நீங்களும் அரவிந்தும் ஒன்னா வேலை பார்த்தவங்க. ஆமா, நீங்க ஏன் வேலையை விட்டீங்க? இவனை நம்பி நானும் குழியில இறங்கினேன். பிசினஸ் தொடங்கின அவன் உருப்புள்ள. அவனுக்கு பொண்டாட்டி சம்பாதிக்கிறா, உட்காந்து சாப்பிடலாம். ஏன் நிலைமை அப்படியா? ஷில்பா பத்தி நான் கூட ஷில்பா கிட்ட நெருங்கி பழகிருக்கேன் ஒரு காலத்துல. அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல. மனைவி முறைப்பது தெரிந்தது. ஷில்பா ஒரு மாதிரி பொண்ணா? சோசியலா பழகுற காரணமா ஒரு பொண்ணு அப்படி எடை போட முடியாது, கூடாது. அவளை பல பேர் விரும்பி இருக்கலாம், ஆனா அவ விரும்பினது அரவிந்த தான். ஷில்பாவை கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னால அரவிந்த் எப்படி இருந்தாரு? கொஞ்சம் நீக்கு போகுதான். அப்படின்னா நிறைய பெண்களோட தொடர்பு உண்டு, குடிப்பழக்கம் எதுவும் இல்ல. பெண்கள் விஷயத்துல பலமீனமானவன். கொஞ்ச நாள் பிளேபாயா இருந்தான். ஷில்பாவை காதலிக்க தொடங்கின அப்புறம் மாறிட்டான். அடியோட பிளேபாயா இருந்த காலத்திலேயே தன்னை உத்தமன்னு சொல்லிப்பான். நிறைய புழுகுவான். பிசினஸ் எப்படி நஷ்டம் ஆச்சு? பழைய கம்பெனி இவனை நீக்கல. ஷில்பா கிடைக்காத ஆத்திரதான் அந்த அதிகாரிக்கு. ஒரு வகையில ஷில்பா தான் இவனோட சரிவுக்கே காரணம். ஷில்பா எல்லார் கூடவும் நெருங்கி பழகுவாங்களா? ஆமா. அது அரவிந்த பாதிச்சிருக்கா? இல்ல, அரவிந்துக்கு சின்ன புத்தி எப்பவுமே இருந்தது இல்ல. கடைசியா நீங்க எப்போ அரவிந்த பாத்தீங்க? நினைவில்ல, 2 வார காலம் இருக்கலாம். அப்போ வீட்டுல ஷில்பா இருந்தாங்களா? இல்ல. ஷில்பா ஊட்டிக்கு போறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? அரவிந்த் வீட்டுக்கு நீங்க போயிருக்கிறீங்க. ஷில்பா ஆரம் கூட ஊட்டிக்கு போயிருக்கான்னு அரவிந்த் சொல்லியிருக்கிறாரு. அது கான்ஃபரன்ஸ் இல்லைன்னு பக்கத்து வீட்டு பொண்ணு தகவல் சொன்னதா அரவிந்த் கிட்ட நீங்க சொன்னதுண்டா? பக்கத்து வீட்டு பொண்ணா? அப்படி இங்க யாரும் இல்லையே, எல்லாமே புது தகவலா இருக்கு.
ஷில்பா நடத்த சரியில்லைன்னு அரவிந்த் கிட்ட நீங்க சொன்னீங்களா? விளையாடுறீங்களா சார்? நாளைக்கு அரிசிக்கு என்ன வழி நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த குடும்பம் பத்தி எனக்கு என்ன அக்கறை? அதுவும் புருஷன் கிட்ட மனைவி பத்தி சொல்ற அளவுக்கு ஆபாசமா ஆகலனா ஷில்பா பத்தி எனக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்றது நிஜமா ரங்கா? நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். சரி, சமீபத்திய அரவிந்த் பத்தி கடைசியா சந்திச்சப்போ கவலைப்பட்டேன். ஏன்? அடிக்கடி தனக்கு தானே சிரிச்சுக்கிறான், ரொம்ப நேரம் சிந்தனையில மூழ்குறான், பொசுக்குன்னு உணர்ச்சி வசப்படுறான். இத்தனை மாத்தங்கள் அவன் மூளைய குழப்ப கூடாதேன்னு கவலைப்பட்டேன். நடந்தே போச்சு. அதாவது கடைசியா அவரை நீங்க பார்த்தப்போ அவர்கிட்ட மேற்படி மாற்றங்கள் இருந்திருக்கு. ஆமா சார். ஜனனியை பார்த்தான் நவீன். அவள் எழுந்து கொண்டாள். தேங்க்யூ மிஸ்டர் ரங்கா, உங்க தகவல்களுக்கு நன்றி. பாவம் சார், அவன் ஏற்கனவே அவன் எதிர்காலம் தெளிவா இல்ல. மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தவனுக்கு சமூகத்துல என்ன வரவேற்பு இருக்கும்? நாங்க வரோம். வண்டியை தள்ளி கொண்டு பிரதான சாலை வரை வந்தான் நவீன். ஒன்றும் பேசவில்லை. ஜனனியும் மௌனமாக வந்தாள். ஒரு டீ சாப்பிட்டு போலாம் வா. சின்னதாக இருந்த ஒரு உணவகத்தில் இருவரும் நுழைந்தார்கள். என்ன சாப்பிடுற? வெறும் டீ தான். 2 தேநீருக்கு சொல்லிவிட்டு நிமிர்ந்தான் நவீன். ரெண்டுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சே நவீன். ஃபெயிலியர்னு சொல்லாத. நமக்கு இதுல என்ன தோல்வி இருக்கு? நம்மளோட அலசல்ல ஷில்பா ஸ்டேட்மெண்ட் சரியா இல்லைன்னா அரவிந்த் சொன்னது நிஜமா? இதுதான் புரியணும். தற்சமயம் ஷில்பாவோட கோர்ட்ல பந்து. அரவிந்த் கோணத்துல பாரு. அந்த நபர் ரீஜனல் மேனேஜர்னு அரவிந்த் நினைச்சிருக்கலாம். சோ பொய் இல்ல. ஷில்பா ஊட்டி போகலன்னு சொல்றா. அப்படி ஒரு திட்டம் இருந்ததா தனக்கு தெரியாதுன்னு அந்த ரங்காவும் சொல்றான். ஆனா அரவிந்த் ஊட்டி போகலன்னு யாரும் சொல்ல முடியாதே. சரி நவீன், ஷில்பாவை அரவிந்த் ஊட்டியில வச்சு பார்த்தது நிஜம் தானே? அப்படி அரவிந்த் சொல்றாரு. ஆனா ஷில்பா ஊட்டி போகலன்னு சொல்றாளே. இதுல எது பொய் எது நிஜம் தெரிஞ்சுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நீயும் நானும் இன்னைக்கு ராத்திரி நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல புறப்படுறோம். போய் பொட்டானிக்கல் கார்டன்ல பொட்டியோட ஒரு டூயட் பாடுறோம். அப்புறம் வில்லன் உன்னை கடத்திட்டு தொட்டபெட்டா போறான். வழியில மடக்கி எனக்கும் அவனுக்கும் ஒரு ஃபைட்டு. சினிமாவுக்கு கதை சொல்றியா? ஏன் கூடாதா? சொந்தமா ஏதாவது செய்யி. இது மாதிரி 1000 கதை வந்தாச்சு. சொந்தமா ஏதாவது செய்யவா? செய்யி. நீ எட்டி நின்னா என்ன செய்ய முடியும்? கிட்டவா. வந்தாள். இன்னும் கிட்ட. முகம் சிவக்க அவனை நெருங்கினாள். இன்னும். இனிமே முடியாதுப்பா. ரெடியா? அவள் காதருகில் தன் உதடுகளை கொண்டு சென்றான். ஜனனி கிளுகிளுப்போடு காத்திருக்க குர்ர் என்று காதுக்குள் கத்தினான். ரொம்ப நாளா இது மாதிரி செய்யணும்னு ஆசை, செஞ்சிட்டனே. ஜனனிக்கு காதே கேட்கவில்லை. மேட்டுப்பாளையத்தில் இறங்கியதும் நீலமலையின் குளிர்காற்று வரவேற்றது. அந்த நீல ரயில்ல போலா நவீன். அது பல்லு சக்கரத்தை மாட்டிக்கிட்டு நத்த மாதிரி நாந்து போகும். பார்க்க ரம்யமா இருக்கும். இயற்கையை ரசிக்க இது நமக்கு சமயம் இல்ல ஜனனி. வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் திரும்பணும். பஸ்ல போயிடலாம். இருவரும் ஊட்டி செல்லும் பஸ்ஸில் ஏறிக்கொண்டார்கள். டாக்டர் எல்லா தகவலும் தந்திருக்கிறார் இல்லையா? ஹோட்டல் டிலைட். அங்க அம்மானுல்லான்னு பேரு பதிவு பண்ணி 6ஆம் நம்பர் அறையில தங்கி இருக்கிறான். எதிர் அறையில 8ஆம் நம்பர். அதுலதான் அந்த ரீஜனல் மேனேஜரும் ஷில்பாவும் தங்கி இருந்தாங்க. இதெல்லாம் அரவிந்த் தந்த தகவல்கள். ஆமா. ஏன் நவீன் இத்தனை துல்லியமா ஒருத்தன் தகவல்களை ஜோடிக்க முடியுமா? நானும் யோசிக்காம இல்ல. அந்த ஹோட்டல்ல போய் அதை முடிவு செய்யணும். கொண்டை ஊசி வளைவுகளில் பேருந்து குலுங்கி குலுங்கி போனது. நான் ஒரு ஜோக் சொல்லட்டுமா ஜன்னி? வேணாம். ஏற்கனவே காதை செவிடாக்கி விட்டாச்சு நீ. இனி மூளையும் மறத்து போக வேண்டாம். கண்களை மூடிக்கொண்டாள். நவீன் தன் டைரியை திறந்து சில குறிப்புகளை எழுதி கொள்ள தொடங்கினான். குன்னூர் வந்துவிட்டது. பஸ் ஸ்டாண்டில் சற்று நேரம் நின்றது. ஒரு டீ அடித்துவிட்டு சிகரெட் பற்ற வைத்தான் நவீன். ஹோட்டலில் எப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்று ஒத்திகை பார்த்து கொண்டான். தான் துப்பறியும் நபர் என்பதை வெளிப்படுத்தி கொண்டால் தான் விவரம் வரும் என்று தோன்றியது. பஸ் புறப்பட்டது. ஊட்டி சேரிங் கிராஸில் இறங்கிய போது நண்பகல் ஆகியிருந்தது. ஹோட்டல் டிலைட் என்ற பெயர் பலகை தெரிந்தது. இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கிறது நிஜம்தான். அதுவே இருக்காதோன்னு நினைச்சேன் நான். ஒருத்தன் மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்துட்டா சுத்தமா அவனுக்கு பட்டம் சூட்டிடுவீங்களே. ஹோட்டலுக்குள் நுழைந்தார்கள். டபுள் ரூம் வேணும். அவர்களை ஏற இறங்க பார்த்தான் ஹோட்டல்காரன். நவீன் தன் அடையாள அட்டையை எடுத்து காண்பிக்க அவன் பவ்யமானான். டீலக்ஸ் ரூம் போடவா சார்? அட்வான்ஸை தந்துவிட்டு ரூம்பாய் தொடர இவர்கள் படியேறினார்கள். ரூம்பாய் ஆரம்ப தேவைகளை அந்த அறையில் நிறைவேற்றி விட்டு விலக, என்ன நவீன் நீ எதுவுமே கேட்கலையே? காரணம் இருக்கு, பேசாம பா. இவங்கிட்ட நேரடியா விஷயத்துக்கு வர வேண்டாம். அணுகுமுறையை மாத்திக்கலாம். காரணம் சொல்றேன். நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த குளிர்லையா? தண்ணி பஞ்சம் காரணமா மெட்ராஸ்ல வாரத்துக்கு ஒரு நாள் கூட குளிக்க முடியறது இல்ல. இப்பதான் புரியுது. என்ன புரியுது? நிறைய கிளையண்ட் உன்னை விட்டுட்டு வேற இடங்களுக்கு ஏன் ஓடுறாங்கன்னு. முறைத்து விட்டு டவலோடு மறைத்தான். எல்லாம் முடிந்து உடை மாற்றி கொண்டு வெளியே வந்தான். ஜனனியும் உடன் வந்தாள்.
ரிசப்ஷனை நெருங்கினாள். சில தகவல்கள் வேணும் எனக்கு. சொல்லுங்க சார். 4-5 மாசங்களுக்கு முன்னால ஒரு ஆசாமி இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கிறான். அவன் ஒரு கடத்தல்காரன். நான் லெட்ஜர் பார்க்கலாமா? இன்னிய தேதி வரைக்கும் 4-5 மாச தகவல்கள் வேணும். 2 லெட்ஜர்களை தந்தான் அவன். நவீன் நிதானமாக புரட்டத் தொடங்கினான். ஜனனியும் பார்த்து கொண்டே வந்தாள். அரவிந்த் சொன்ன அந்த தேதியின் நவீன் பார்வை சட்டென நின்றது. அமானுல்லா என்ற பெயருடன் ஏதோ ஒரு விலாசம், சற்றே சாய்த்து எழுதப்பட்டிருந்த எழுத்து. நிஜம்தான். அரவிந்த் ஊட்டி வந்தது நிஜம்தான். அதற்கு முந்தைய தேதிகளில் பார்த்தான் நவீன். 8ஆம் எண் அறை மட்டுமே பதிவு செய்யப்படவில்லை. லெட்ஜரை முன்னும் பின்னுமாக 10 நாட்களுக்கு புரட்டினான். ஏன் 8ஆம் நம்பர் மட்டும் லெட்ஜர்ல இல்ல? இப்ப இருக்கும் சார், அப்ப இல்ல. காரணம், யாரும் அந்த அறையில தங்கல. ஏன்? மின்சார இணைப்பு சரியா இல்லங்க. ரூம் பாய் ஒருத்தன் சோற தொட்டப்பவே ஷாக் வாங்கி மிரண்டு போயிட்டான். நாங்க ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு ஆராய்ஞ்சோம். அவன் அவசரமா ஊருக்கு புறப்பட்டதுனால எங்களால எதுவும் செய்ய முடியல. சரி, யாருக்கும் வாடகைக்கு விட வேண்டாம்னு 2 வார காலம் பூட்டியே வச்சுட்டோம். இப்ப சரி செஞ்சாச்சு. ஒரு குடும்பம் இருக்கு இப்போ அங்க. மேலும் சற்று நேரம் லெட்ஜரை புரட்டி விட்டு அறைக்கு வந்தார்கள். என்ன நவீன் இது? எது? அரவிந்த் வந்த வரைக்கும் நிஜம். அமானுல்லா பேரு பதிவாயிருக்கு. ஆனா எதிரற வாடகைக்கு விடப்படலன்னு சொல்றானே, நம்பித்தானே ஆகணும். ஷில்பா ஊட்டிக்கே வரலன்னு அர்த்தமா? சரி, அப்படி வச்சுக்கிட்டே பேசு. ஆனா அரவிந்த் ஊட்டிக்கு வந்தது பொய் இல்ல. இதுல 3 பாயிண்ட் இருக்கு ஜன்னி. சொல்லு. ஷில்பா ஊட்டிக்கு வந்ததும் வரலன்னு பொய் சொல்லியிருக்கணும் நம்ம கிட்ட. இல்ல நவீன், ஷில்பா வந்ததா அரவிந்த் சொல்றதுக்கு இந்த ஹோட்டல்ல எந்த ஆதாரமும் இல்ல. சரி, அரவிந்த் வந்திருக்கிறாரு நிச்சயமா. ஆமா, அரவிந்த் ஷில்பாவை தேடி வரல. பின்ன நம்மள திசை திருப்புற முயற்சியா இது இருக்கணும். இல்லன்னா அரவிந்துக்கு நிஜமாவே மூளை சரியில்லைன்னு எடுத்துக்கணும். அப்படி இல்ல நவீன். பின்ன மூளை சரியில்லாத நபர் ஊட்டிக்கு வருவானே? வந்து தங்குற வரைக்கும் தகவல்களும் நிஜமா இருக்கே. அதனால அரவிந்துக்கு நிச்சயமா மூளை கோளாறு இல்ல. அப்புறம் ஏன் நவீன் இப்படி சிந்திக்க கூடாது? எப்படி? டாக்டரை நம்ம சந்திச்சிருக்கிறோம். நம்மளை பத்தின விவரங்கள் சேகரிக்கிறது ஷில்பாவுக்கு கஷ்டம் இல்ல. சரி, ஷில்பா ஒவ்வொரு இடத்துலயும் விளையாடுறாலும் நான் சந்தேகப்படுறேன். புரியும்படியா சொல்லு. இன்னார் வந்தா இந்த மாதிரி விவரம் சொல்லுன்னு தான் ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட தயார் பண்றது ஷில்பாவுக்கு கஷ்டமா? இல்ல. இந்த ஹோட்டல் ஏற்கனவே ஷில்பாவுக்கு பழக்கமா இருக்கலாம். 8ஆம் நம்பர் ரூம்ல மின்சாரம் கசிஞ்சிருக்குன்னு ஒரு கதை சொன்னா இல்லன்னு மறுக்க நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு நவீன்? ஜனனி, யாரோ ஒரு மனுஷன் இல்லைன்னா அந்த ரீஜனல் மேனேஜர் கூடவே ஷில்பா இங்க வந்து தங்குனதா வச்சுப்போம். தெரிஞ்ச நபரா இருக்கிற பட்சத்துல அதை லெட்ஜர்ல பதிவு பண்ண வேண்டிய அவசியம் உண்டா? ஏன் பதிவு பண்ணல? கள்ள தொடர்பு அம்பலமாக கூடாதுன்னு தான். அரவிந்த் இங்க ஷில்பாவை சந்திச்சது, கழுத்தை நெரிச்சது எல்லாம் நிஜங்கிறியா? ஏன் இருக்கக்கூடாது? அவ செத்துட்டதா ஒரு பதட்டத்துல அரவிந்த் நினைச்சிருக்கலாம். அதிர்ஷ்டவசமா உயிர் பழிச்ச ஷில்பாவுக்கு வெறி இன்னும் அதிகமாகி இருக்கும். அரவிந்த ஒண்ணுமில்லாம செய்ய ஏன் திட்டம் போட்டு நாடகம் ஆடக்கூடாது? ஒண்ணும் புரியல எனக்கு. ஒரு பழைய காதலி, உயிருக்குயிரா அவரை நேசிச்சவ, இப்பவும் மனைவியா வாழ்றவளுக்கு என்ன பழி உணர்ச்சி அரவிந்துகிட்ட இருக்க முடியும் தானே புரியல. ஆமா, அது தெரிய கொஞ்சம் பிளாஷ்பேக் போகணும் நாம. யாரோட பிளாஷ்பேக்? அரவிந்த் ஷில்பாவோட கடந்த காலத்தை அலசி பார்க்கணும். அங்கதான் நிறைய குழப்பங்களுக்கு விடை இருக்கு. நிச்சயம் இருக்கு. சரி, புறப்படு. எங்க? சொல்றேன், ஜல்தி கிளம்பு. பேக் செய்ய தொடங்கினாள் ஜனனி. அப்படியா சொல்றீங்க? ஆமா டாக்டர், அரவிந்த் சொல்றது எல்லாமே நிஜம். ஹோட்டல்ல ரூம் போட்ட வரைக்கும் தெளிவா விவரம் இருக்கு. அரவிந்த் ஊட்டி போனது நிஜம். ஷில்பா? ஷில்பா யாரோ ஒரு மனுஷனோட போயிருக்கா. ரீஜனல் மேனேஜர் இல்ல அந்த மனுஷர். உறுதியா தெரியுமா? ஊட்டில இருந்து நான் வந்ததும் அத ஆபீஸ்ல இன்னும் 4 பேரை விசாரிச்சாச்சு. ஹோட்டல்ல ஷில்பாவும் அவரும் தங்குனது அதுவும் நிஜம். ஓனர் மழுப்புறான். உண்மையை வாங்குற விதத்துல நான் வாங்கிடுறேன். சரி, அரவிந்த் ஒரு பைத்தியம்னு சொல்ற நிலைக்கு ஷில்பா அவரை கொண்டு வர காரணம்? ஜனனி ஷில்பாவை நெருக்கமா கண்காணிக்க தொடங்கியாச்சு. ஷில்பாவுக்கு இது தெரிஞ்சா ஆபத்து. ஏற்கனவே நீங்க 2 பேரும் இதுல நுழைஞ்சது அவளுக்கு தெரிஞ்சாச்சு. அதனாலதான் சகல மாற்று ஏற்பாடுகளும். ஜனனி, ஷில்பாவை கண்காணிக்கிறது ஷில்பாவுக்கே தெரியாது. சரி, என்ன காரணம்? தெரிஞ்சிடும் 2 நாள்ல. டெலிபோன் ஒலித்தது. டாக்டர் எடுத்தார். நான் ஜனனி பேசுறேன். டாக்டர் நவீன் அங்க இருக்காரா? இருக்காருமா. டெலிபோனை அவர்கிட்ட கொடுங்க. டாக்டர் ரிசீவரை தந்தார். சொல்லு. அப்படியா? சரி சரி, நான் இங்க இருக்க வேண்டாமா? பின்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது? டாக்டர்கிட்ட எப்படி விவரத்தை சொல்றது? சரி, சொல்லிடுறேன். நீ தொடர்ந்து அவளை வாட்ச் பண்ணு. இந்த ஏரியாவை நான் பாத்துக்கிறேன். ரிசீவரை வைத்தான். என்ன நவீன்? டாக்டரை அருகில் அழைத்தான். அவர் காதோடு விவரங்களை மளமளவென சொல்ல தொடங்கினான். இப்படி ஒரு கதை இருக்கா? அன்னைக்கு ரங்கா கிட்ட பேசும்போது சில விவரங்கள் ரங்கா சொன்னது என்ன கொஞ்சம் பாதிச்சது. அப்பவே மனசுல ஒரு மூலையில அதை போட்டு வச்சேன். இப்ப அதுவே மைய பிரச்சனையா வருது. பாத்தீங்களா?
சரி, முழு விவரமும் நமக்கு தெரியலையே, தெரிஞ்சுக்கலாம். சரி, நீங்க புறப்படுங்க நவீன், நான் கவனிச்சுக்கிறேன் எல்லாத்தையும். மேலும் ஒன்று சொன்னான் நவீன். வெல், நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க புறப்படுங்க. நவீன் புறப்பட்டு வெளியேறிய 10 நிமிடங்களில் ஷில்பா உள்ளே நுழைந்தாள். வாங்கம்மா. அவர் எப்படி இருக்கிறார் டாக்டர்? இன்னைக்கு தான் நல்லா தூங்க வச்சிருக்கேன், முழிச்சுக்கிற நேரம் தான் இப்போ. நாளையில இருந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் தொடங்கலான்னு இருக்கேன். வேண்டாம் டாக்டர். ஏம்மா? சின்ன எறும்பு கடிச்சா கூட அவரால் தாங்க முடியாது, எனக்கு பயமா இருக்கு. நோ நோ, ஒரு மனநோயாளிக்கு சிகிச்சை தர நாங்க கையாளக்கூடிய முறைகள். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை டாக்டர். மென்மையா அவரை ஹிப்னடைஸ் பண்ணி மனசுல இருக்கிறத வெளியில கொண்டு வர பாருங்க. முடியாதா? முடியாதுமா. ஏன்? ஹிப்னாட்டிசத்துக்கு நோயாளி மனசு வைக்கணும், ஒத்துழைப்பு தரணும்னு கொஞ்சமாவது எண்ணம் வரணும். அரவிந்துக்கு அது அறவே இல்லை. டாக்டர் சொல்லுமா, அவரை நான் கூட்டிட்டு போயிடுறேன். எங்க? வீட்டுக்கு. ஏம்மா? ஒரு மனநோய் விடுதியில அவரை விட்டுட்டு என்னால தூங்க முடியல ராத்திரி நேரத்துல. என் புருஷனை நான் பார்த்துப்பேன், அவரை அன்பால குணப்படுத்த என்னால முடியும். வேண்டாம்மா, இது விஷ பரீட்சை. இல்ல டாக்டர், அவர் இங்க எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணல, என்கிட்ட அப்படி நடந்துக்க மாட்டாரு. என்னை நம்பி என்கிட்ட அவரை ஒப்படைங்க ப்ளீஸ். டெலிபோன் ஒலித்தது. எஸ் டாக்டர் விஷ்ணு, வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்றாளா? உங்களுக்கு எப்படி? அனுப்புங்க. அவ ஆட போற நாடகத்தோட கிளைமேக்ஸ் இதுதான். தயங்காம அனுப்பி வைங்க. அவர்கிட்ட விவரம் சொல்லணுமா? வேண்டாம், நமக்கு நிஜம் தெரியணும், எந்த பக்கம் குத்தோன்னு புரியணும். அனுப்பி வைங்க. சரி. நவீனிடம் பேசிவிட்டு ரிசீவரை வைத்தார் டாக்டர். நீங்க இங்க இருங்க ஷில்பா, நான் போய் அரவிந்த பார்த்துட்டு வரேன். டாக்டர் விஷ்ணு வெளிப்பட்டார். சிஸ்டரிடம் அவளை கவனிக்க சொல்லிவிட்டு ஸ்பெஷல் வார்டை நோக்கி நடந்தார். தனி அறையில் இருந்தான் அரவிந்த். வாங்க டாக்டர். புறப்படுங்க அரவிந்த். எங்க? உங்க வீட்டுக்கு தான். நோ, நான் வரமாட்டேன். அந்த சண்டாளி இருக்க வீட்டுக்கு நான் நுழைய மாட்டேன். ஏன்? என்ன டாக்டர் கேக்குறீங்க? உங்ககிட்ட எதையும் மறைக்காம எல்லாம் நான் சொல்லியாச்சு. நல்லா இருந்த என் வாழ்க்கையை நாசமாக்கி என்னை வீதிக்கு கொண்டு வந்து இப்ப பைத்தியக்காரன் ஆக்கி இங்க சேர்க்க காரணம் யாரு? யாரு? அந்த பாதகி. ஏன் அரவிந்த்? அதான் தெரியல டாக்டர். நீதான் சகலமுன்னு அவளையே சரணாகதி அடைஞ்சனே, அதுக்கா எனக்கு இந்த தண்டனை? எல்லாரும் அவளை காதலிக்க அவ என்ன தேடி வந்து காதலிச்சா. நான் அவளுக்கு ஒரு துரோகமும் பண்ணலையே டாக்டர். வெல், உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. ஆமா, அன்பான காதலி எப்படி உங்களை பழிவாங்க துணிஞ்சான்னு உங்களுக்கு தெரியல. வாஸ்தவம். அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. அப்படின்னா புறப்படுங்க அவங்க வீட்டுக்கு. டாக்டர், நான் தான் ஷில்பாவை வரவழைச்சேன், கூட்டிட்டு போ சொன்னேன். அவ எப்படி ஒப்புத்துக்கிட்டா? கேள்வி கேட்க கூடாது. உண்மையை கண்டுபிடிக்க நான் உருவாக்குன வழி இது. எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராது, புரியுதா? சரி டாக்டர், என் பாதுகாப்பு எப்பவும் உங்களுக்கு உண்டு. சரி டாக்டர், தயாரா இருங்க, நான் வரேன். டாக்டர் ஷில்பாவிடம் வந்தார். நீங்களா வந்து கூப்பிட்டதா சொன்னா வரமாட்டாரு. நான் உங்களை வரவழைச்சு அவர்கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்கிறேன். ஆனா ஜாக்கிரதையா நடங்க. சரி டாக்டர். சிஸ்டரிடம் சொல்ல அரவிந்த் அழைத்து வரப்பட்டான். அவனை நெருங்கினாள் ஷில்பா. வீட்டுக்கு போலாமா? அரவிந்த் பதிலே பேசாமல் அவளை பார்த்தான். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நம்மளை பிரிக்க யாரோ சதி செய்யறாங்க. அத டாக்டர் சரியா புரிஞ்சுகிட்டாரு. உங்களுக்கு பக்கபலமா நான் இருக்கேன். போலாமா? டாக்டரை பார்த்தான் அரவிந்த். போங்க அரவிந்த், இதை விட ஒரு நல்ல மனைவி யாருக்கும் அமையாது. ஆல் தி பெஸ்ட். வாசலில் டாக்ஸி நின்றது. அவனையும் ஏற்றி தானும் ஏறிக்கொண்டாள். டாக்டர் வாசல் வரை வந்தார். அவர் களைப்பா இருக்கிறாரு, அதிகம் பேச வேண்டாம் ஷில்பா. சரி டாக்டர். வண்டி நகர்ந்தது. வீட்டுக்குள் நுழைந்ததும் ஆரத்தி எடுத்து பொட்டு வைத்தாள் ஷில்பா. எதுக்கு இதெல்லாம்? நீங்க நல்லபடியா வீடு திரும்பினதுக்காக. மஞ்சளும் சுண்ணாம்புமாக கரைத்த ஆரத்தி நீர் செக்கச் செவேலென வாசலில் வழிய பற்களை இறுக கடித்தாள் ஷில்பா. அரவிந்த் அதை கவனித்து விடக் கூடாதே என்று தன்னை சட்டென சிரிப்பால் நிறம் மாற்றிக் கொண்டாள். இரவு 8 மணிக்கு சாப்பாடு போட்டு பால் தந்து அவனுக்கு படுக்கை தட்டி போட்டாள். விளக்கை அணைத்தாள். நல்லா தூங்குங்க, குட் நைட். வெளியே வந்து விட்டாள். இன்று உறங்கக்கூடாது. ஏதோ ஒரு உண்மை வெளிப்பட போகும் இரவு இது. பலவந்தமாக விழித்திருந்தான் அரவிந்த். அப்படியும் அவனால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. நள்ளிரவு நெருங்கும் போது கண்களை இழுத்து கொண்டு போனது. உறங்கத் தொடங்கினான். பெருமூச்சு குரட்டையாக ஒலி மாறிக்கொண்டிருக்க அவனை யாரோ உலுக்கியது போலிருந்தது. பலமாக தூக்கி வாரி போட எழுந்து விட்டான். வெளிச்சத்துக்கு கண்கள் பழக எதிரே நின்றது. உற்று பார்த்தான். நீயா? பீதியில் அலறிவிட்டான். நானேதான். நீ செத்து போய் 3 வருஷம் ஆச்சு. உன்னை பார்க்க ஆவியா வந்திருக்கேன். குபீரென கட்டிலில் எழுந்து உட்கார்ந்தான். அதே கொலுசு சத்தம், மெலிதான சம்பங்கி பூவின் நெடி, காற்றில் ஆடும் கூந்தல். அவள்தான், தாராவேதான். நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. வியர்த்து உடம்பு சொத சொதத்து போனது. கண்கள் ஒரு நொடி பிதுங்கி விட்டது. தாராவா நீ?
நானே தான் எனக்கு நீ செஞ்ச கொடுமைக்கு ஆவியா வந்து உன்னை பழிவாங்க நினைச்சேன். அதை நிறைவேற்ற இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மூச்சு முட்டியது அரவிந்துக்கு. இல்ல, என்கிட்ட வராத, என்னை விட்டுடு. கட்டிலில் இருந்து எழுந்து நிற்க முயன்றான். கால்கள் பெயரவில்லை, பீதியில் கைகளும் அசையவில்லை. அவள் அருகில் அருகில் நெருங்கி கொண்டிருந்தாள். வராத வராத. இன்னும் நெருங்கி விட்டாள். சம்மங்கி மனம் குடலுக்குள் சென்று குலுக்கியது. தொடும் தூரத்தில் அவனை அவள் அணுகிவிட நடுங்கிக் கொண்டிருந்த உடல் சட்டென விரைப்பானது அவனுக்கு. வியர்வை சுரப்பிகள் வேலை நிறுத்தம் செய்தன. குத்திட்டு நின்ற விழிகள் அவளை அளவெடுத்தன. அவன் பக்கம் அவள் கைகளை நீள சடாரென அதை பற்றி விட்டான். வா, உயிரோட இருந்த காலத்துல செய்ய முடியாதத ஆவி கிட்ட சாதிச்சுக்கிறேன், வா. பிடித்து இழுக்க அவள் மாலை போல அவன் மேல் சரிந்தாள். அந்த வேகத்தில் அவள் கழுத்து அரவிந்தின் கைகளுக்கு வெகு தோதாக வர கப்பென அவளது கழுத்தை பிடித்து விட்டான். விடு, என விடு. அவள் கூச்சலிட கழுத்தை இறுக பிடித்தான். அடுத்த நொடியே வெளிக்கதவு பிளந்தது. அந்த அதிர்ச்சியில் கைகளை அரவிந்த் விடுவிக்க அவள் தலைதிரிக்க ஓடினாள். எதிரே வந்தவர்கள் மேல் முட்டிக்கொண்டு சரிந்தாள். விளக்கு எரிந்தது. வந்தது டாக்டரும் நவீன், ஜனனி. மயக்கம் தெளிந்து விழித்தாள் ஷில்பா. சொல்லுங்க, நீயா? தாரா போல வேஷம் போட்டுட்டு என்கிட்ட ஆவி பயம் காட்டினது நீதானா? அரவிந்த் கூச்சலிட்டான். யாரு தாரா? டாக்டர் கேட்க, எங்க அக்கா. என்ன தாய் நிலையில இருந்து ஆளாக்குன ஒரு சகோதரி. இந்த அரவிந்த் பிளேபாயா இருக்கிற காலத்துல இவர் வலையில விழுந்தவ எங்க அக்கா தாரா. அவளை கெடுத்து நாசம் பண்ணது இந்த அரவிந்த். நோ, இருங்க அரவிந்த், அவங்க பேசட்டும், நீங்க சொல்லுங்க ஷில்பா. அந்த அவமானம் தாங்காம எங்க அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டா. சாகும்போது எல்லாம் என்கிட்ட சொன்னா. அவ சாவுக்கு காரணமான அரவிந்த் என் முதல் விரோதி. அப்பவே நான் பழி விளக்க தொடங்கினேன். அப்புறம் நான் ஒரு வெளிநபரா இருந்தா ஓரளவுக்கு தான் அரவிந்த நெருங்க முடியும். ஒரு பொண்ணால தனியா ஒரு ஆணை பழிவாங்க நெருக்கம் முக்கியம். யோசிச்சேன், காதலிக்க தொடங்கினேன். கல்யாணம் எப்படி செஞ்சுக்கிட்டீங்க? உங்க வாழ்க்கையும் பலியாகுதே. நான் அப்படி நினைக்கல. எனக்கு ரொம்ப காலம் வாழவும் ஆசை இல்லை. மனைவியானாத்தான் இவனை படிப்படியா அசிங்கப்படுத்த முடியும்னு தீர்மானிச்சேன். செயல்பட தொடங்கினேன். கம்பெனில ஒரு புயலை உண்டாக்குனேன். 2 பேரும் வெளியே வந்தோம். பிசினஸ் ஆசையை மூட்டுனேன். மறுபுறம் போட்டியை உருவாக்கி அழிச்சேன். ஒரு வேலையும் கிடைக்க விடாம பண்ணேன். நான் கிட்ட இருந்த காரணத்தினால்தான் இத்தனை வேலைகளையும் செய்ய முடிஞ்சது. அப்புறம் மனசுல சந்தேக புயலை உண்டாக்கி ஊட்டிக்கு வரவழைச்சு அப்புறம் நடந்தது எல்லாருக்கும் தெரியுமே. வைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனவனுக்கு எதிர்காலம் ஏது? கடைசியா அதிர்ச்சியில அவன் சாகணும்னு ஏறத்தாழ முகஜாடையில அக்கா மாதிரி நான் இருக்கிறதுனால அக்கா ஆவியா வந்தா மாதிரி செட்டப் பண்ண. அதுக்குத்தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். இந்த உங்க முயற்சி வெற்றி அடைஞ்சிருந்தா இப்ப நீங்க விதவ ஷில்பா. தப்பே இல்ல. ஒரு மிருகத்தை திட்டம் போட்டு அழிச்சோன்னு திருப்தி இருக்குமே. இருக்கும். ஆனா நிஜம் தெரிஞ்சா வாழ்நாள் முழுக்க நீங்க வெந்து சாக வேண்டி வரும். என்ன அது? உங்க பழைய கம்பெனி நண்பர் தாராவுக்கும் தெரிஞ்ச நண்பருக்கு தாராவே தான் கைப்பட எழுதின கடிதம் படிங்க. அவசரமாக பறித்து படிக்க தொடங்கினாள். என்னை பெற்ற தாய் போல எண்ணி அன்பு செலுத்தும் என் தங்கை ஷில்பாவுக்கு என் நிஜமான முகம் தெரிய வேண்டாம். அரவிந்த் என்னை நாடவில்லை. திரும்பி கூட பார்க்கவில்லை. 30 கடந்தும் ஆண் வாசனை அறியாத நான் தான் அரவிந்துடன் உறவு கொள்ள துடித்தேன். அதற்காக பல ஆபாச கூத்துக்களை நிகழ்த்தியிருக்கிறேன். ஒரு பெண்ணை கண்டு ஆண் பயந்து ஓட முடியுமா? என்னை கண்டு ஓடியவன் அரவிந்த். இந்த உண்மை ஒரு நாள் அரவிந்த் மூலம் நிச்சயம் தெரியக்கூடும். அதனால் என்னை நான் முடித்துக் கொள்கிறேன். என் ஷில்பாவின் புத்தகத்தில் என் பக்கங்கள் சுத்தமாக இருக்கட்டும். தாரா. அதிர்ந்து போனாள் ஷில்பா. ஒரு பெண்ணை பற்றி தனக்கு தெரிந்தும் அவள் பெயரை கெடுக்க கூடாது என்று மௌனமாக இருந்த இந்த உத்தமனையா மனநோய் விடுதி வரை கொண்டு வந்து விழுந்தேன் நான். ஓடி வந்தாள் ஷில்பா. என்ன மன்னிச்சிருங்க அரவிந்த். அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் அரவிந்த். ஓ மேல தப்பு இல்ல ஷில்பா. உண்மை புரிய காரணமா இருந்த டாக்டருக்கும் நவீன், ஜனனிக்கும் நன்றி சொல்லணும் நீ. கையெடுத்து கும்பிட்டாள் ஷில்பா. வா போலாம். எங்க நவீன்? பல நாளைக்கு அப்புறம் சேர்ந்திருக்கிறாங்க. பலதும் நடக்கும். இங்கே நின்னு பார்க்க போறியா? உன்ன மாதிரி ஆசாமிகள் பக்கத்துல இருந்தும் எனக்கு என்ன உபயோகம்? வந்து தொலை. அவளை இழுத்து கொண்டு நடந்தான் நவீன்.